வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. وقال الله أيضا: إنك لعلى خلق عظيم. وقال الله أيضا: ومن يطع الرسول فقد أطاع الله. وقال الله أيضا: وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையோருமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லராயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாட்டமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மகத்தான மனிதர் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. மகத்தான மனிதர் என்றாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை தவிர வேறு யாரை நாம் சொல்ல போகிறோம்? ஏன் இது போன்ற தலைப்பை நாம் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாண்புமிக்க நபிகள் பெருமானார் என்றும், அண்ணலார் என்றும், மகத்தானவர் என்றும், உன்னதமானவர் என்றும், உயர்ந்தவர் என்றும், ஜென்டில்மேன் என்று சொல்கிறார்களே, எல்லா நல்ல அடைமொழிகளுக்கும் தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் என்பதை முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். எதனால் இப்படி ஒரு தகுதி நபிகள் பெருமானாருக்கு, ஏன் இப்படி ஒரு உயர்வை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதற்குரிய சான்றுகள் முஸ்லிம்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. ஏதோ நம்புகிறார்கள். இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தானவர்கள் என்பதற்கு ஒரு சில சான்றுகள் போதும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான்: இன்னக லஅலா குலுகின் அஸீம், மகத்தான குணம் உடையவர் நீர் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அற்புதமான குணம். பொறாமை, பேராசை, கள்ளத்தனம், கபடு, சூது, பெருமை, ஆணவம், அகம்பாவம், கெட்ட குணம், பிறர் வாழக்கூடாது என்ற துச்சமான எண்ணம், இது போன்ற எந்த கெட்ட குணங்களுக்கும் சிறிதும் இடம் கொடுக்காத உள்ளம் படைத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எத்தனை விஷயங்களை, எத்தனை நடைமுறைகள் நபிகள் பெருமானார் நடந்து காட்டுகிறார் என்பதை சின்ன சின்ன பல சான்றுகளை உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்வதற்கு முன்னால் எல்லா முஸ்லிம் பெருமக்களும் இரண்டு வசனத்தை எப்பொழுதும் கவனமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் உள்பட. இந்த வசனம் எல்லா விஷயத்திற்கும் பொருந்தும். என்ன வசனம் பாருங்க, அந்த வசனத்தை நான் சொல்றேன். பிராக்டிக்கல் சொல்லுவாங்க, நடைமுறையில் யோசித்து பார்ப்பது. வலா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். இது ஒரு வசனம். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا. இப்படி ரெண்டு வசனம் இருக்கு.
இந்த 2 வசனமே 2 விதமான உவமைகளை எடுத்துக்காட்டுகளை அல்லாஹ் சொல்கிறார். சில விஷயங்கள் நச்சென்று உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதற்காக, ஈஸியாக புரிந்து உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உதாரணத்தின் மூலமாக பல்வேறு வசனங்களை அல்லாஹ் புரிய வைப்பான். அதுபோன்று 2 வசனங்களை உதாரணமாக சொல்லப்படுகிறது. என்ன நமக்கு சொல்கிறான்? முஸ்லிம்களுக்கு வலா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், சொன்ன உபதேசங்கள் எல்லாம் விழுந்ததா என்று கேட்டால் பல வசனத்தை நான் சொல்கிறேன் அல்லது நீங்கள் எனக்கு சொல்கிறீர்கள், பல நபிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது நீங்கள் எனக்கு சொல்கிறீர்கள். இப்படி யாரிடத்தில் நபிகள் பெருமானாருடைய வழிமுறைகளை, திருமறை குர்ஆன் சொற்களை, உபதேசங்களை சொல்லப்பட்டு சொன்னது காதில் விழுந்ததா என்று கேட்டால் ஆம் விழுந்தது என்று சொல்வார்கள். எல்லாரும் சொல்லத்தான் செய்வோம். நம்ம என்ன செவுடா சொன்னது விளைஞ்சானா ஆமா நான் சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? சிலருக்கு அப்படி சொல்லும் பொழுது விழுந்தது என்று சொன்னார்கள். வஹும் லா யஸ்மஊன், ஆனால் அவர்கள் காதில் விழவில்லை, அவர்கள் செவிடர்கள் அப்படிங்கிறான். காதுல விழலைன்னா செவிடுன்னு எப்படி சொல்றது? காதுல விழுந்தது எப்படி செவிடுங்கிறது? இதை ஈஸியா புரிய வைக்கிறோம் பாருங்க. ஒரு விஷயம் காதில் விழுந்து அதை ஒரு மனிதன் செயல்படுத்தவில்லை என்றால் அவனை செவிடன் என்றுதான் நாமும் சொல்லுவோம். குர்ஆனிலே அல்லாஹ் அப்படிதான் நடைமுறை உதாரணத்தை சொல்றான். ஒரு விஷயத்தை சொல்றோம், காதுல உழுது, காதுல விழுந்ததுனால அவனை நல்ல காது கேட்கிறவன் சொல்ல முடியாது. காதில் விழுந்து செயல்பட்டால் தான் காதுல விழுந்திருக்கு. காதில் விழுந்து செயல்படாவிட்டால் செவிட. எப்படி? உங்க வீட்டுல உங்க பையனை உங்க தம்பிய நீங்க ஒரு உபதேசம் பண்றீங்க, ஒரு வேலை சொல்றீங்க, டேய் இந்த கடையில போய் ஒரு 50-10 ரூபாய்க்கு சக்கரை வாங்கிட்டு வாங்க. நீங்க சொன்னோடனே அவன் காதுல உழுது, மகனுக்கோ தம்பிக்கோ சொல்றீங்க. அவங்கள பார்க்கறான், கடைக்கு போயிட்டு வாடா, 2ஆம் தினம் பார்க்கறான், அவன் காதுல உழுதானே பார்க்கறான். ஆனா காதுல உழுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் செவுட்டு பையில சொல்றது விளங்குதா? ஏன் சொல்றான்? காதில் விழுந்து எஞ்சி போக மாட்டேங்கிறான். காதில் விழுந்தா செய்யணும்ல. காதில் விழுந்து நடைமுறையில் இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு செவிடன் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். நடைமுறையில் அப்படிதான் இருக்குது. ஒரு வாத்தியார் சொல்றார், ஒரு படிக்காம மோட்டையை பார்த்துட்டு இருக்கான், டேய் கீழே பார்த்து புத்தகத்தை படிடா. வாத்தியார் இப்படி ஒரு பார்வை, அதுக்கப்புறம் செவுட்டு பையில காதோட உழுது சார், அப்ப திமிராடா. இப்படி கொஸ்டின் தான் வந்துட்டே இருக்கும். ஏனென்றால் காதில் ஒரு விஷயம் விழுந்து அதை செயல்படாவிட்டால் அவன் செவிடன். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் அப்படி சொல்கிறான். வலா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், அவர்கள் காதில் விழுந்தும் காதில் விழாத செவிடர்கள் போல இருந்தார்களே, அப்படி நீங்கள் இருக்க வேண்டாம். நம்ம கட்டளை எது காதில் உள்ளது? குர்ஆன் வசனம் காதில் உள்ளது, நபி மொழி காதில் உள்ளது. அந்த குர்ஆன் சொல்படி நம்ம நடக்கல, அந்த நபி மொழிப்படி நடக்கலன்னு வைங்க, நாம் அத்தனை பேர்களும் செவிடர்கள். இந்த கூட்டம் வேஸ்ட்னு அர்த்தம். வச்சுக்கிடுங்க, அது நானா இருந்தாலும் சரி. இந்த கூட்டத்தில் பல வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், பல ஹதீஸ்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அது காதுல உழுது நடைமுறைப்படுத்தல. அப்படியானால் இத்தனை பேர்களையும் அல்லாஹ் செவிடர்கள் என்று சொல்கிறான். அப்படி செவிடர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். ஒரு உதாரணம், எந்த வசனத்தையுமே அது என்ன சொல்கிறது என்பதை காதில் கவனித்து பிறகு நடைமுறைப்படுத்து. இரண்டாவது இன்னொரு வசனம் சொன்னல, அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. தௌராத் வேதம் எவர்களுக்கு அருளப்பட்டதோ வழங்கப்பட்டதோ சுமத்தப்பட்டதோ அவர்கள் அந்த தௌராத் வேதத்தை சுமக்கவில்லை, மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றிருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. அதுபோல நம்ம ஆயிடக்கூடாது. அப்படின்னா என்ன? புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைனா நம்முடைய நடைமுறையில் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன அற்புதமா சுவாரஸ்யமா மண்டையில கொற்ற மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்கிறது விளங்கும். சுவாரஸ்யமும் கூட நல்ல தட்டி மண்டையில் தட்டி கொடுத்து சொல்லுவோம்ல, விளங்குதாங்கிற மாதிரி. எப்படின்னு பாருங்களேன். இப்பொழுதெல்லாம் ஆலிம்சாக்கள் உலமாக்கள் இவங்களெல்லாம் ஒரு தேவையற்ற குருட்டு பக்தியாக மதிக்க மாட்டாங்க. பொதுவாக மனிதர் நல்லவர் மதிக்கலாமே ஒழிய அஜத்மார்களுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த குருட்டு மரியாதை இப்போது கிடையாது. எந்த இயக்கங்களும் எந்த ஜமாத்திலும் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னால்
நாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை, நபிவழி பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னால் நான் 15 வயதுகளில் நாம் அஜர்த் ஓனல் ஆலிம்சாக்கள் அப்போவெல்லாம் ஒரு அஜர்த் ஊர்ல இது மாதிரி மீட்டிங் போடுறாங்கன்னு வைங்களேன், பெரிய பெரிய போஸ்டர் அடிப்பாங்க. என்ன அடிப்பாங்க? பஹருல் உலூம், கல்வி கடலே வருக அப்படி போட்டு விடுறோமா அந்த அஜர்த்தை வரவேற்க. மௌலானா மௌலவி அவர்களே, அல்லாமா அவர்களே, முல்லா அவர்களே, கல்வி கடலே என்ன என்றெல்லாம் போடுவட்டு ஹஸரத் அவர்களே, பெருந்தகையே, முன்னிலை வருக வருக அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஏன் இப்படி போடுறாங்க? மார்க்கத்தை தெரிந்த பெரிய மேதை அப்படின்னு நம்புறாங்க. அவர் மேதையா இல்லையாங்கிறது இரண்டாவது. மக்களுடைய நம்பிக்கை என்ன? மார்க்கத்தில் பல விஷயத்தை தெரிந்திருக்கிறார், இவர் மிகப்பெரிய மேதை, இவர் மிகப்பெரிய மூலானா என்று மக்கள் நம்பினார்கள். ஆனால் உண்மையிலேயே மார்க்கத்தை தெரிந்தாலும் சரி, அவர்களை அல்லாஹு தஆலா அறிஞனாக, இஸ்லாமிய சிந்தனையாளராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வச்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் எனக்கு தெரியும் அப்படி வச்சுக்கோ ஒரு பேச்சு. உங்களுக்கு லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் கூட தெரிந்திருக்கலாம். அத்தனை வசனங்கள், குர்ஆன் வசனங்களும் உங்களுக்கு புரிந்திருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு இவனை இஸ்லாமிய அறிஞன் என்று சொல்ல முடியாது. திருமறை குர்ஆன் அப்படி சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளிலும் தெரிந்து வைப்பதால் அறிஞன் என்று சொல்ல முடியாது. தெரிந்ததை நடந்தால் தான் அவன் அறிவாளியை தவிர, இஸ்லாமிய அறிஞனை தவிர, தெரிந்து வைப்பதால் ஒருவனை அறிவாளி என்று, புத்திசாலி என்று சொல்ல முடியாது. ஏன்? இந்த கூட்டம் ஹதீஸ்களை தெரிந்து வைக்க போடப்பட்டிருக்கிறதா, தெரிந்ததை செயல்படுத்தலாம். இந்த மீட்டிங் போட்டிருக்கோம், நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க, அதை நீங்க பேசி நான் கேட்கிறேன். எதற்காக போடப்படுகிறது? ஹதீஸை தெரிந்து கொள்ளவா, குர்ஆனை தெரிந்து கொள்ளவா, தெரிந்ததை அமல் செய்யவா. தெரிந்ததை அமல் செய்தால் தான் இஸ்லாமிய அறிஞன் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். தெரிந்ததை அமல் செய்யாவிட்டால் அவன் புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதை. இது எப்படி புரிஞ்சுகிறது? ஒரு ஆள் குர்ஆன் விளங்கி இருக்கிறார், நபிமொழியை விளங்கி இருக்கிறார், விளங்கிய அளவு அமல் செய்யறார், தொழுகிறார், நோன்பு எல்லாம் செய்யறார். இன்னொரு ஆள் குர்ஆன் அனைத்தையும் விளங்கி இருக்கிறார், எல்லா ஹதீஸையும், எத்தனை ஹதீஸ்? புகாரி, முஸ்லிம், அபுதாவுது, திருமதி, நஸஈ, இப்னு மாஜா என்று ஹதீஸ் கலை நூல்கள் இருக்குல்ல, களஞ்சியங்கள், இத்தனையும் தெரிந்து வைத்திருக்கிறார். தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, தர்மம் கிடையாது, அமல் கிடையாது, ஒண்ணு கிடையாது. எனக்கு எல்லா குர்ஆன் தெரியுங்கிறார், எனக்கு எல்லா ஹதீஸ் தெரியுங்கிறார். இவரை இஸ்லாமிய அறிஞனாக அல்லாஹ் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, கேவலமாக பேசுகிறான். எப்படின்னா, ஒரு கழுத முதுகுல குர்ஆன் ஒரு செட்டு, புகாரி, முஸ்லிம் எல்லா கிதாபையும் செட்டு கழுத முதுகுல கட்டி அப்படியே கழுதையை பார்த்துட்டு வர்றான். ஒருத்தன் யாரா அந்த கழுதையை பார்த்து மௌலானா மௌலவி கழுதை அவர்களே வருக அப்படின்னு சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டாங்க? கழுத முதுகுல குர்ஆன் என்ன செய்ய? எவ்வளவு பெரிய அறிவு விஷயமா இருக்கணுங்க. எல்லா உலகத்தின் அனைத்து அறிவு களஞ்சியங்களும் கழுத முதுகுல இருக்கு. அதை போய் வாங்க பகுத்தறிவாளரேமானா கழுதை சொல்ல மாட்டேன். ஏன்? அடே, அந்த கழுத முதுகில் இருந்தால் அதை கொண்டு அதை அமல் செய்யுமா? அது இபாதத் பண்ணுமா? செயல்படுமா? அது அப்ப கழுத முதுகில் புகாரி இருந்தாலும் சரி, கழுத முதுகில் குர்ஆன் இருந்தாலும் சரி, அது கழுதைக்கு பிரயோஜனம் இல்லை. அதுபோல எத்தனை குர்ஆன் வசனம், எத்தனை மனப்பாடம் செய்திருந்தாலும் சரி, நபிமொழிகள் எத்தனை தெரிந்திருந்தாலும் சரி, அதை அமல் செய்யாவிட்டால், அதை தெரிந்து நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாமும் குர்ஆனையும் ஹதீஸையும் சுமக்கக்கூடிய கழுதைகள் ஆயிரும். எல்லாருக்கும் நான் சொல்றேன், எந்த இயக்கத்தை சார்ந்த, எந்த ஜமாத்தை சார்ந்தாலும் சரி, திருமறை குர்ஆன் வசனத்தை கேட்டு நம்புறது முக்கியம் இல்லை, நம்பிய வண்ணம் செயல்படணுமா. குர்ஆனை நம்ப வேண்டும், அதை தெரிய வேண்டும், பிறகு செயல்பட வேண்டும். இதற்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறை குர்ஆனை உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். எதற்கு? நீ ஒரு பட்டு துணியை சுத்தி ரைகால வச்சு பூவை போட்டு வச்சு அது கும்பிடுறதுக்காக இறக்கி வச்சிருக்கான். குர்ஆன் என்பது நடப்பதற்கு, பிராக்டிக்கல் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செயலும் சாத்தியமற்ற ஒரு செயலை நபிகள் பெருமானார் காட்டியது கிடையாது. மனிதனுக்கு சாத்தியம் உள்ளதைத்தான் நபிகள் பெருமானார் காட்டினார்கள். எத்தனை எத்தனை விஷயங்களுக்கு தெரியுமா குர்ஆன்ல, ஹதீஸ்ல? ஒன்னா பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பார்ந்த சகோதரர்களே, அனைத்து ஜமாத்தை சார்ந்தவர்களே, எங்களை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், என்ன பிடிக்கலையா? ஓகே. எங்க ஜமாத்தை பிடிக்கலையா? ஓகே. குர்ஆனை பிடிக்காதா? நான் கேட்கிறேன். ஹதீஸை பிடிக்காதா? எங்களை பிடிக்காவிட்டால் என் சொல்லை கேட்காதே. எங்கள் ஜமாத் சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நானோ நல்லவனோ கெட்டவனோ
நான் எடுத்துத் தரும் குர்ஆனில் வசனம் இருக்குமானால் அதன் சொல்லை கேட்பது கடமை. குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா என்பதை பார். ஒவ்வொரு வசனத்தை எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னார்கள்? பேச்சில் சொன்னதை விட, பயான் விளக்கத்தில் பேசியதை விட மிக சின்ன சின்ன விஷயத்தில் நடைமுறைப்படுத்தி அற்புதமாக நபிகள் பெருமானார் சொன்னார். அதனால் தான் நபிகள் பெருமானார் மகத்தானவர்கள், மாண்புமிக்கவர்கள், கண்ணியமிக்கவர்கள். நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ் சொந்த அந்த புகழாரம் சொன்ன புகழாரம், அந்த வார்த்தையை வேறு எவருக்கும் அல்லாஹ் சொல்லவில்லை. நபிகள் பெருமானாருக்கு பிறகு என்னென்ன வசனங்கள் நீங்க பாருங்க. ஒவ்வொரு வசனமா நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னக லஅலா குலுகின் அதீம், மிக உன்னதமான குணத்தை உடையவர், மகத்தான மனிதர். அல்லாஹ் நற்குணம், ஒரு நல்ல குணம் ஒருவனுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு மேல என்ன இருக்கு? நம்மளுக்கு எத்தனை வகையான கெட்ட குணங்களும் கபடுகளும் சூதுகளும் பொறாமைகளும் பிறரை கெடுக்க வேண்டிய எண்ணங்களும். நாமும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி இன்னொரு நல்லா இருந்தா பிடிக்கல இருக்கா மனசுல. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? அட, எப்பேற்பட்ட மனிதரை நீ முன்மாதிரியாக வைத்திருக்கிறாய். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியை நீ முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறாய். அது ஒரு பாக்கியம். அது நபிகள் பெருமானாரை முன்மாதிரியாக வைத்திருக்கிறது என்றால் கொடுப்பினை வேண்டும். ஏன் கண்டவரை முன்மாதிரியாக வைக்கணும் கேட்கிறேன். கண்ட என்னத்தில முன்மாதிரியாக வைக்கிறாங்க? அவுலியாக்கள் இருந்து, ஷேக்மார்கள் இருந்து, நடிகள்ல இருந்து, இமாம்கள்ல இருந்து, அரசியல்வாதிகள் இருந்து, எப்பேற்பட்ட மனிதரை, மகத்தானவரை அல்லாஹ் உனக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறான். உன்னதமான குணம். இந்த கேரண்டி வேற யாருக்காக சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்லணும். நீங்களும் நானும் சொல்றது இல்ல. நபிகள் பெருமானார் மகத்தானவர் சொல்லிடலாம், மாண்புமிக்கவர் சொல்லிடலாம், நீங்களும் முஸ்லிம் சொல்லிடலாம். ஆனா மனிதன், சாதாரண மனிதர்கள், முஸ்லிம் அல்லாத மனிதர்கள் கூட படிச்சுட்டு நல்ல ஆளு தானே சொல்லிடலாம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னக லஅலா குலுகின் அதீம், உன்னதமான மனிதர், உத்தரவாதம். இது முஹீத்திற்கு இந்த அடைமொழி அல்லாஹ் சொல்லியிருக்கானா? ஷாபி இமாமுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கானா? யோசிச்சு பாருங்க பாப்போம். ஜமாத்தார்கள், சுன்னத் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு வார்த்தையை நான் எப்படி கேட்க, நிறைய வார்த்தை சொல்லுவேன். உன்னதமான குணம் உனக்கு இருக்கிறது என்று அவுலியாக்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? எந்த அவுலியாக்கள்? இமாம்கள், ஷாபி இமாம், ஹனவி இமாம், ஹம்பலி இமாம், மாலிக் இமாம். நீ எந்த இமாமை தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இமாமை பற்றியாவது முகமது நபி உன்னதமான குணம், அதுக்கு அடுத்த குணம் முஹிதீன் வந்திருக்காங்க. அது காட்டுங்க, இமாம்களை பத்தி வந்திருக்கா. அப்படி ஒவ்வொரு வசனம் அதே மாதிரி லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி லகது ஜாஅக்கும் ரசூலும். இது ஒரு அற்புதமான ஒரு வசனங்க. இது லகது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். உங்களில் ஒரு தூதர் வந்திருக்கிறார். சஹாபாக்கள் சொல்றான். சஹாபாக்கள் சொன்னா நம்மளுக்கு தான் அர்த்தம். ரசூல் இருக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சியை எடுத்து காட்டுறான்ல. அந்த குர்ஆன் வசனம் உலகம் அழிவரை இருக்க போகுது. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி, உங்களில் ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் கஷ்டப்படுவது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவருக்கு தாங்க முடியவில்லை. இதுதான் உன்னதமான குணங்கிறது. நான் இருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்கார ஏத்த வீட்டுக்கார கீழே உளுந்து காலை உடைஞ்சிட்டான், சும்மா அப்படி ஆயிச்சா உள்ளுக்குள்ள வருதா? அக்கா தங்கச்சி அண்ணன் ஒரு வீட்டில் வருதாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே வெளியே சும்மா பேசலாம், தாய் தகப்பனுக்கு வேணா கவலை இருக்கலாம். எவனோ ஒருவன் விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா யாராவது கவலைப்படுறமா? சும்மா பேசிடலாம், ஐயோ பேசலாம், கவலை வந்திருக்கா? உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் இவருக்கு கஷ்டத்தை தர. ஆஹா, இப்படி ஒரு கஷ்டம் அவனுக்கு வந்துடுச்சே. இந்த மாதிரி அவுலியாக்கள் இருக்குன்னு சொல்லிருங்க பார்ப்போம், ஷேகுமார்கள் இருக்குன்னு சொல்லிருங்க பார்ப்போம். இமாம்களுக்கு இருந்ததுன்னு குர்ஆன்ல சொல்லணும். இமாம்கள் அப்படித்தான் சொல்லிட்டு போக கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்றான், இப்படி குர்ஆன்ல இருக்கு, சவடால் விடக்கூடாது. குர்ஆன் வசனம், உங்களில் ஒரு தூதர் வந்திருக்கிறார், உங்களுக்காக நான் அனுப்பி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது கடுமையான அக்கறையாக இருக்கிறான். என்ன அக்கறை? அவன் தான் பெற்ற புள்ள மேல அக்கறை வைப்பான். அண்ணன் நபி மேல அக்கறை வைக்கிறதே சந்தேகம். தம் பெற்ற புள்ள மேல அக்கறை வைக்காத எத்தனை பேர் இருக்கான்? யாரோ ஒரு ஆள், நீங்க நான் எவரோ ஒரு ஆளு, எந்த சொந்த பந்தமும் கிடையாது, அவர் மேல ஏன் இவர் அக்கறை வைக்கணும்? குணம், நல்ல குணம் தான் இருக்கும்.
அப்படிப்பட்டவரை உனக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறேன். சும்மா மகத்தான மனிதர் என்று சவடால் விட்டு சொல்லல, நடந்து காட்டினார்கள் நபிகள் நாயகம். இதை நினைக்கலாம், பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், ஈமான் கொண்டவர்கள் மீது அன்பாக நேசமாக பாசமாக இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சில சந்தேகம் வரும், அப்போ ஈமான் கொள்ளாட்டி முஸ்லீம் இல்லாட்டி ரசூலுல்லாஹ் மாதிரி அக்கறை இருக்காதா? அது அதுக்கு கூட தெரியுமா, லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உம்மை நீர் மாய்த்துக் கொள்ள போகிறீரா நபியே? என்ன அர்த்தம் இருக்கு? எவனோ ஒரு நரகத்துக்கு போயிட்டு நான் ஏன் கவலைப்படணும் அப்படிதான் நம்ம கேட்போம். எவனோ ஒரு வீணா போறது எனக்கே கவலை வரணும் அப்படிதான் நம்ம கேட்போம். நான் மக்களுக்கெல்லாம் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் பெரும் இன்பத்தை என் மக்கள் அனுபவிக்க வேண்டாம். மக்கள் முஸ்லிம் மக்களா? அவனை ஏற்றுக்கிட்டான முஸ்லிம்னு. நான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை இவரும் அனுபவித்து அந்த ரசனையை பெற மாட்டாரா? இவர் வரமாட்டார். இப்படி உலகத்தில் யாராவது கவலைப்பட்டதா காட்டுங்க. பிறர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக பிறர் ஒரு நரகத்திற்கு சென்று விடுவாரோ என்ற கவலை. வேற என்ன கவலை? எனக்கு இஸ்லாத்தை மக்களை கூட்டம் சேர்க்கணும் நோக்கம், நரகத்துக்கு போயிடுவானே இது நோக்கம். சரி, அது சரியில்லை என்று சொர்க்கம் நரகம் இல்லை என்று நம்பாவிட்டால் வேறு சமாச்சாரம். நம்பக்கூடிய ஒருவர் இப்படி பேசுகிறார். உனக்கு நம்பிக்கை இல்லையா? அது வேற சப்ஜெக்ட். நம்பக்கூடிய ஒருவருக்கு எப்படி இருக்கு? நம்மளதான் நம்புறோம். யாராவது சொர்க்க நரகம் போயிடுவான் யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆள் ஆர்குமெண்ட் பண்றிய, குர்ஆன் ஹதீஸ் தான் வேணும், நபி மொழி தான் வேணுங்கிறிய. அவன் ரொம்ப திமிரிட்டு போறான். அவன் போன உடனே யாராவது இப்படி வீணா போறான், யா அல்லாஹ் இவன் சொர்க்கத்துக்கு வரமாட்டானா, யா அல்லாஹ் நரகத்துக்கு போயிடுவானா, யா அல்லாஹ் அவனை இஸ்லாத்துக்கு தரமாட்டியா, இல்ல இஸ்லாத்துக்கு புரிய வைக்க மாட்டியா, யாரா பண்றீங்கம்மா? போட தொலைடா, நீ போனா எனக்கு என்னடா, இப்படிதான் வரும். அவனுக்கு வருதா? இப்படிதான் மனுஷனுக்கு வரும். கபடு சூதுதான் உள்ளத்தில் இருக்கும். கபடு சூது எட்டி பார்க்கவில்லை நபிகள் பெருமானார். அவர்களுக்கும் உள்ளத்தில் கபடு இருந்தது, அதை எட்டி பார்க்கவில்லை. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படி? மறுமையில் அல்லாஹ் கபடு சூதை எடுத்து விடுவான். இங்க இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு பொறாம இருக்கும், ஈகை இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாம் தொடைத்து எறிந்து விட்டார்கள். எல்லாருக்கும் ஷைத்தான் இருக்காங்க. யாருக்கு ஷைத்தான் இல்ல? ரசூலுல்லாஹ் உள்பட ஷைத்தான் உண்டு. என்ன? ரசூலுல்லாஹ்க்கு மண்டிட்டான், விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்றான் ஷைத்தான். ஒன்று செய்ய முடியல. அப்பேற்பட்டவரை அல்லாஹ் முன்மாதிரியா வச்சிருக்கான். முஹீத்துடைய ஷைத்தான் மண்டிட்டானா? முஹீத்தீனை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது முஹீத்தீனே காட்டு பார்ப்போம். ஹனபி இமாம்கிட்ட வந்து என்னைக்காச்சும் ஷைத்தான் இமாம் அவர்களே, ஹனபி இமாம் அவர்களே, ஷைத்தான் உங்கள்ட்ட தோத்தா, ஷைத்தான் உங்கள்ட்ட நான் தோத்துறேன் தயவுச்சு நான் போட்டான்னு சொல்லியிருக்கானா? கூடவே இருந்தான் ஷைத்தான். ஹனபி இமாமுக்கு, ஷாஃபி இமாமுக்கு இருந்தான் ஷைத்தான், முஹீத்தீனுக்கு இருந்தான் ஷைத்தான், உங்களுக்கு இருந்தா, எங்களுக்கு இருந்தா, எல்லாத்துக்கும் இருந்தா ஷைத்தான் இருக்கிறான். நபிகள் பெருமானாருக்கு பின்வாங்கி விட்டான். இவரே ஒன்றும் செய்ய முடியாது. சும்மாவா முன்னால வச்சிருக்காங்களா? சும்மாவா மகத்தான மனிதருங்கிறான். இபிலிஸ் பின்னால போகணும்னா, இபிலிஸ் பேக்கில் போகணும்னா இந்த இப்படி ஒவ்வொரு வசனமா சொன்னால இந்த உத்தரவாதம் கேரண்டி யாருக்காவது உண்டா? முஸ்லிம்கள் பதில் சொல்லணும். மற்றவர்கள் வேணா நான் அதை நம்புறேன் இதை நம்புறேன். நீ நம்பி இருக்கக்கூடிய நபிகள் பெருமானாருக்கு சொன்ன உத்தரவாதம், நபிகள் பெருமானாருக்கு சொன்ன மகத்துவம், கண்ணியம் எந்த அவுலியாக்களுக்கு? ஏன் அவுலியாக்களை கட்டிக்கிட்டு ஆறான்னு நான் கேட்கிறேன். என்ன யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவுலியா முஹீத்தீன் எனக்கு தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல பகையா? அவருக்கு எனக்கு என்ன இருக்குன்னு? அடே அவர் நல்லவரா கெட்டவரா உனக்கு தேவையில்லை. அது முஹீத்தீன் நல்லவரா கெட்டவரா தெரியாது. இப்ப என்ன இமாம் ஷாஃபி நல்லவரா கெட்டவரா தெரியாதப்பா சொல்லுவாங்க. இவர்கள் அவுலியாக்களை மதிக்கவில்லை. அவுலியாக்களை நாங்கள் மதிக்கவும் இல்லை, அவமதிக்கவும் இல்லை. வச்சுக்கிடுங்க. ஒரு ஆள் இறந்த பிறகு அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை, பார்க்காத ஒரு ஆளை மதிக்கிறது அவமதிக்கிறது வருமா? உயிரோட இருக்காலே வச்சுக்கோங்க. ஒரு ஆள் இப்படி தெருவில் போறாரு, நானும் போய்கிட்டு இருக்கேன். அவர் கூப்பிட்டு என்ன மதிக்காம போற, நீ ஆடி மதிக்கலாம் சொல்லுவோமா இல்லையா? தெரிஞ்சாட்டாண்ட மதிப்பு அவமதிப்புங்கிறது தெரியவே தெரியாத. அது தெரியணும்னு கட்டாயம் குர்ஆன்ல இல்லையே, நபி வழியில இல்லையே. நபிகள் பெருமானார் தெரியாது என்று ஒரு முஸ்லிம் சொன்னால் முஸ்லிம் இல்லையே. நபிகள் பெருமானார் நம்ம பார்த்தது இல்லை, நம்ம பேசுறது இல்லை. சொல்லாட்ட முன்ன பின்ன பார்த்து அறியவான, ஆனா இறை தூதராக வந்திருக்கிறார் என்பது தெரியும். வந்திருக்காரு தெரியாத முஸ்லிம் இல்லையே. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த உத்தரவாதம் வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் உச்சகட்ட
கஷ்டமான ஒரு விஷயம். அடிக்கடி சொல்வதால் அந்த வசனத்தினுடைய எஃபெக்ட் தெரியல. அடிக்கடி ஒரு வசனத்தை கேட்கிறீங்கள, அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. குருட்டு பக்தியாக வாசித்துக் கொண்டு செல்கிறோம். என்ன உமா அர்சல்னாக இல்ல ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்துக்கு ரஹமத்தாக நாம் அனுப்பியிருக்கிறோம் இந்த முகமது. யாருக்கா இப்படி இருக்கா? ரஹமத்னா என்ன சாதாரண விஷயமா? அடே ஒவ்வொரு தொழுகையிலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஏன் சொல்ற? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இதுக்கு என்ன அர்த்தம்? ரஹமத்னா யாருக்கா தெரியுதா? ரஹமத் பரக்கத்னா பேரை வச்சிருக்காங்களே ஒழிய முஸ்லிம்களை கேட்டு பாருங்க. முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதையை தெரிந்து வைத்திருக்க அளவுக்கு, அது கப்சாக்களும் கதைகளும் ரீல்களும் பொய்களும் புரட்டுகளும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு நபிகள் பெருமானார் நடைமுறையில் காட்டிய எத்தனை விஷயங்கள். எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹமத் உனக்கு கிடைக்கட்டுமாக. அல்லாஹ்வுடைய ரஹமத்னா என்ன? அவன் கிருபைனா என்ன? அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ரஹமத்தாக பரக்கத்தாக கிருபையாக சொல்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு செய்த ரஹமத்தை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் அதை கணக்கிட்டு முடிக்க முடியாதுன்னு குர்ஆன்ல இருக்கு. ரஹமத்னா என்ன? ஒன்னு ரெண்டாங்க ரஹமத்து. சின்னஞ்சிறு கடுகில் இருந்து பெண்ணம்பெரும் கோள்கள் வரை பெரும் கோள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்ற பெரும் கோள், சின்ன கடுகில் இருந்து எடுத்துக்க, அணுவில் இருந்து எடுத்துக்க, இத்தனையும் வழக்கும் மாபி சமாவாத்தி வமாஃபில், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தான் வச்சுக்க, அத்தனை என்னுடைய ரஹமத்து தான். அல்லாஹ் நினைச்சா அந்த ரஹமத்து லானத்தாயிடும். லானத்னா சாபக்கேடு, அழிவு, நாசம், வீழ்ச்சி, இதுதான் லானத். இந்த லானத்துக்கு ஆப்போசிட் தான் ரஹமத். ஈஸியா விளங்கிடுங்க. ரஹமத்துக்கு தமிழ் அர்த்தம் சொல்றதை விட லானத்னா என்ன? சாபக்கேடு. சாபக்கேடு ஒன்னு ரெண்டாங்க இருக்கு. எத்தனை வகையான சாபங்கள், சுனாமியிலிருந்து, நிலநடுக்கங்களிலிருந்து, பூமி அதிர்ச்சியிலிருந்து, ஆக்சிடென்ட்கள் இருந்து, விஷம் போன்ற பல விஷங்கள் நம்மளை கொத்தி கொள்றதுல இருந்து ஒண்ணுன்னா யோசிச்சு பாரு. பல கோடிக்கு அதிபதியாக இருந்தால் கூட ஒரு ஆக்சிடென்ட்ல தவிடு முடியா போயிடுறாங்க. எத்தனை கோடி இருந்து செய்ய மூதவி போயிட்டானுங்கிறோம்ல. காசை வச்சு பணத்தை வச்சு ஆனான்னு வைங்களேன், வருதேன் அக்கிரமம் பண்ணான்னு வைங்களேன், ஒரு ஆக்சிடென்ட் சாணி ஆயிடுவான். பார்த்திருக்கலாம், சாணி அல்லாஹ் காப்பாற்றணும். அவன் மேல இறக்க வராது. என்ன கூத்து பண்ண ஆட்ட சட்டியா போயிட்டானுங்க. என்ன இத சாபக்கேடுங்கிறது. ஒன்னா சாபக்கேடு இருக்கு. அழிவுகள் அத்தனையும் லானத். அதுக்கு எதிர்மறையானது ரஹ்மத். அழிவு இல்லை, நாசம் இல்லை, துர்பாக்கியம் இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, நிம்மதி. எதிலும் நிம்மதி. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அழிவு இல்லை, நோய் இல்லை, கஷ்டம் இல்லை, ஆக்சிடென்ட் இல்லை, பணத்தில் நஷ்டம் இல்லை, எல்லா வகை நிம்மதியை தருகிறான். யா அல்லாஹ், அனைத்திலும் எனக்கு ரஹமத்தை தா என்றால் நிம்மதியை தா, பரக்கத்தை தா என்றால். சில பேருக்கு எவ்வளவு பணம் இருக்கும், பரக்கத்து இருக்காது. கோடான கோடி ரூபா வச்சிருப்பான், பரக்கத்து இருக்காது. ஒரு சட்டை இல்லாம தெருவில் அலையும். அவனை கோடீஸ்வரர் மாதிரி தெரியுதா? பிச்சைக்கார பையன் மாதிரி அலையும். ரஹமத் இல்லைன்னு அர்த்தம். அம்மா பினஅமத்தி ரப்பிக்க ஃபஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை வெளிப்படுத்தி. பந்தா பண்ணாத, பந்தா பண்றது தப்பு. தற்பெருமையாளியாத ரப்புல் ஆலமீன் தந்தான், அல்ஹம்துலில்லாஹ். அதை பிறருக்கு நான் கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய அந்த அருளை, அந்த கிருபையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை தருவது ரஹ்மத். அதை சொல்றது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். சும்மா அது கோடான கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா? அது பணம் இருந்தும் அல்லாஹ்வுடைய கிருபை இல்லாம இருக்குமே. வசதி இருந்தும் பதவி இருந்தும் கிருபை இருக்காது, ஒன்றுமே இல்லாம போயிருமே. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவருடைய கிருபையும் கிடைக்கட்டும். ரசூலுல்லாஹி ரஹ்மத், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், மொத்த உலகத்திற்கும் ரஹ்மத். யாருக்கு அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஏன் தேவையில்லாம இமாம்களை தூக்கி வச்சு ஆடுறீங்க? என்ன தேவை வந்துருச்சு உங்களுக்கு? தான் தாய் தப்பனை தூக்கி வச்சு ஆடலாம், தப்பு கிடையாது. என்ன பெற்ற தாய் எனக்கு பெருசு,
உங்களை பெற்ற தாய் உங்களுக்கு பெருசு, நம்மை பெற்ற பெற்றோர்கள் நமக்கு பெருசு. ஆனால் என் பெற்றோரை விட பெருசு நபிகள் பெருமானார். பெற்றோர் என்ன பெற்றோர்? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். என் உயிரை விட பெருசு. முஹைதீன் என்ன என்னுடைய பெற்றோரோட பெருசு எனக்கு கிடையாது. என்ன தப்பு? உன் பெற்றோர் சொல்லை கேட்டாயா நல்லா கேட்பான், முஹைதீன் சொல்லை கேட்டியான்னு கேட்பானா? காட்டுவாப்பா ஆதாரம். தாய் வேப்பரை மதித்தாயான்னு கேள்வி கேட்பான். ஷாஃபி இமாம் சொல்லை கேட்டாயா? ஹனஃபி இமாம் வருமா? கேள்வி யோசிச்சு பாருங்க. சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்களை, எனக்கு நான் பெருசு, எனக்கு என் பெற்றோர் பெருசு. என் பெற்றோரை விட உன்னதமான நபிகள் பெருமானார் பெருசு என்று நம்பினால் தான் முஸ்லிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். அவ்வளவு உன்னதம் நபிகள் பெருமானார். உன் தாயை கூட மகத்தான தாயின்னு சொல்லிட முடியாது, நீ மட்டும் சொல்லலாம். உன் தந்தையை மகத்தான தாய் நீ மட்டும் சொல்லிக்கலாம். மொத்த முஸ்லிம்களும் சொல்லணும் ரசூலுல்லாஹ் மகத்தான மனிதர், மாமனிதர், மனித புனிதர், ரஹ்மத்துல் ஆலமீன். சாதாரண விஷயமா இது? அடே அவரை ரஹ்மத்துல் ஆலமீன் ஏத்துக்கிட்டேனா உனக்கு முன்மாதிரியாக இருப்பது உலகத்தின் அருள் கொடை உனக்கு முன்மாதிரியாக இருக்குன்னு அர்த்தம். சாதாரண விஷயமா இது? சும்மா சொல்லிட்டு போறாங்க. அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அந்த அருள் கொடை ரஹ்மத்தானவர்கள் எப்படி நடந்தார் என்பதை பார். அப்படி ஒருவன் நடக்க முடியாது. அப்ப நீ அவர் வழி நடக்க வேண்டும் முயற்சித்தால் அது போது வெற்றிக்கு முயற்சித்தா போதும். அவர் மாதிரி 100க்கு 100 நடக்க முடியாது. பாஸ் மார்க்கெட். ஏன் இதை செஞ்ச? எங்கள் நபிகள் பெருமானார் சொன்னார், அதனால் செய்தேன் சொல்லிப்பார். ஒன்னொன்னையும் சொல்லிப்பார், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிப்பார். ஏன் பாய் காலையில் 5:30 மணிக்கு இங்க போறீங்களா பள்ளிவாசலுக்கு? நபிகள் பெருமானார் அப்படி போக சொல்லியிருக்காங்க, தொலை சொல்லியிருக்காங்க. ஏன் பாய் தாடி வச்சிருக்கிய? நபிகள் பெருமானார் சொன்னாங்க. ஏன் பாய் எத்தனை ஃப்ராடுகள் வியாபாரத்தில் நீங்க அது பண்ற? நபிகள் பெருமானார் தடுத்திருக்காங்க. இப்படியே உலகம் ஃபுல்லா முஸ்லிம்கள் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. எங்க பார்த்தா நபிகள் பெருமானார் சொன்னார், நபிகள் பெருமானார் சொன்னார். அக்கிரம தலை தூக்குமா? அநியாயம் மேலோங்குமா? கெட்ட எண்ணங்கள் தலை தூக்குமா? பொறாமைகள் வருமா? ஆணவம் வருமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு ரஹ்மத்தை நீ முன்மாதிரி ஆக்கொள். அதுல குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். இது இதுக்கு மேல அடிக்கடி நீங்க கேட்கிறதா லேசா நினைக்கிறீங்க. எதையுமே லேசா நினைக்காதீங்க. லட்சம் முறை கேட்டாலும் அதனுடைய வெயிட் தான். ஒரு டேஞ்சர் இருக்கு பயங்கர, நரகத்தை அல்லாஹ் சொல்றான். டேஞ்சரை நேற்று பார்த்து நீங்க லேசா நினைப்பீங்களா? அபாயகரமான கரண்டை தொட்டாதிய தொட்டா செத்துருவோம்னா அது நேற்று பார்த்து தொட்டு வேணாப்பா, இன்னைக்கு தான் டேஞ்சர். எந்த ஆபத்தும் எப்பொழுதும் நரகத்தை பத்தி எல்லாம் பயங்கரமா சொல்றானே, அடிக்கடி கேட்டா லேசா போயிருமாவே. ரசூலோட சிறப்பு அடிக்கடி சொல்ற லேசா இருக்காது. எவரை எல்லாம் அடிக்கடி சொல்லி பாராட்டி புகழ்ந்து என்ன தேவை வேண்டி கிடக்கு? அடே ஒரு விஷயத்தை உலகத்தில் ஒண்ணு செய்யறோம்னா ஒண்ணு மறுமையில் நன்மை இருக்கணும், அல்ல உலகத்துல காசு இருக்கணும். இந்த ரெண்டு தவிர ஏன் சரிய? உலகத்துல ஒரு லாபம் இருக்கா? ஹலாலான லாபத்தை நான் சொல்றேன், செய். மறுமையில வெற்றியா? செய். மறுமையில் வெற்றிக்கு வழியா அதுல இல்ல, ஏன் அவரை தூக்கி வச்சுட்டானோ? குலின் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். எந்த ஆலிம்சாக்கு இந்த வசனம் தெரியாது? எந்த அஜத்துக்கு இந்த வசனம் தெரியாது? அம்மா குலின் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இது சாதாரண விஷயமாக இது? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டுமானால், இந்த மூன்று இல்லாத ஒரு முஸ்லீமை காட்டிருங்க. இந்த விரும்பாத ஒரு ஆளை நான் அல்லாஹ் நேசிக்கிற ஒரு முஸ்லீம் சொன்னா முஸ்லீமாவன்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் யாரும் நினைக்காம இருப்பீங்களா? இதற்கு ஒரே வழி, என்னை பின்பற்றுங்கள். பின்பற்றுங்களா? உன்னதமானவரை பின்பற்றுங்கள் 1, அழகிய முன்மாதிரியை பின்பற்றுங்கள் 2, ரஹ்மத்துல் ஆலமீன் அருள்களை 3 பின்பற்றுங்கள் 3. எத்தனை ஒண்ணு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாமே. உங்களுக்காக கவலைப்பட்டவரை பின்பற்றுங்கள், உங்கள் மீது அக்கறை வைத்தவர்களை பின்பற்றுங்கள், அக்கறை வைத்தவரை பின்பற்றுங்கள். எத்தனை ஆதாரங்கள்! இதுவெல்லாம் வேறு யாருக்கும் இந்த கேரண்டி அல்லாஹ் சொல்ற. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், உச்சகட்டமான கட்டளை. உச்சகட்டமான கட்டளை என்ன? ஓமை யுத்தேர் ரசூல பகதாத்தா அல்லாஹ். இந்த நபிக்கு கட்டுப்பட்டால் நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டாய். இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருப்பிய, எஃபெக்ட் தெரியல. அடே நபி சொல்ல நீ கேட்டியா? அல்லாஹ் சொல்ல கேட்டான்னு அர்த்தம். முஹீதீன் சொல்ல கேட்டியா? அல்லாஹ் சொல்ல கேட்டான்னு அர்த்தமா? ஒண்ணுன்னா பாரு, நான் சொல்ற வசனத்தை. இமாம்கள் சொல்லை கேட்டால் அல்லாஹ் சொல்ல கேட்டான்னு அர்த்தமா? இந்த நபி சொல்லை கேள், நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாய். இந்த நபிக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வுக்கு விரோதி. எவ்வளவு இது! இதுக்கெல்லாம் நம்ம முஸ்லீம்கள் மத்தியில் பேசுறது துர்பாக்கியனாலங்கிறது. இது எங்க போய் பேசணும்? முகமது நபியை நம்பாத இடத்துல போய் அவர் எப்படிப்பட்டவர் பாருங்கன்னு சொல்லணும். முகமது நபியை கேள்விப்படாத நம்பி இருக்கிறார்கள், துர்பாக்கியசாலி. துர்பாக்கியசாலிகள் ஒரு மேட்டர் சொல்லி நான் வர்றேன். ஹுதைபியா உடன்படிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹுதைபியா அதாவது போர்க்கால உடன்படிக்கை. எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அண்ணலாரும் சஹாபா பெருமக்களும் எதிர்தரப்பில் உள்ளவங்களை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. ஏன்டா அடிச்சுட்டு கூட்டம் பண்ண அநியாயம் பண்ணு, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கிறேன், என் வழியை நான் சொல்றேன், உன் வழியை நீ சொல்லு, நம்மளுக்குள்ள அடிதடி வேண்டாம் என்று ஒரு ஒப்பந்தம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள ஒப்பந்தம் அது. ராஜ உறவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் பக்கத்து காவிரிகள் எதிர்தரப்புல உட்கார்ந்து ஒப்பந்தம். ஒப்பந்தத்தை எழுதியது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மர்மகனா அலி. ஒப்பந்தத்தை எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதுறாரு அலி. ஒப்பந்தத்தில் முதல் வார்த்தை, அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையவருமான அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்க சொல்றோமே, அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன சொன்னா? மக்கத்து காபீர் முகமது அவர் எழுதுற சரியில்லை, நிப்பாட்டு. என்ன, ஏன் எழுதுற சரியில்லை? என்ன ரஹ்மான் ரஹீம்னு புதுசா சொல்றாரு? அல்லாஹ் ஓகேங்கிறான், பிஸ்மில்லா ஓகே, இது என்ன ரஹ்மான் ரஹீம்? ஏன் அப்படி சொல்றான்? ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் என்ற பெயரில் கடவுளை அழைத்துக் கொண்டிருந்தான். அல்லாஹ்வை ஓரளவு உணர்ந்திருந்தான். அல்லாஹ் என்றுதான் கூப்பிடுவான். அதான் ரசூலுல்லாஹ் அத்தா பேரே அப்துல்லான்னு இருந்திருக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்னு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா தான் புள்ள அப்துல்லாக்கு அப்துல்லான்னு பேர் வச்சிருக்காருல்ல ரசூலுல்லாஹ் அப்பாக்கு. அப்பவே அல்லாஹ் நம்பி இருக்கிறான். அல்லாஹ் ஓகே, பிஸ்மில்லா, இது என்ன ரஹ்மான் ரஹீம்? சரிதான், முகமது நீர் கொண்டு வந்தது இது, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், சரி அழிச்சிருவோம். மின் முஹம்மதி ரசூலில்லா, இறை தூதரிடமிருந்து உள்ள ஒப்பந்தம் அப்படின்னு அலி எழுதுறாரு. உஷாராயிட்டான், நிப்பாட்டு. என்ன இறை தூதரு? பிரச்சனை அதானுங்க, நீர் இறை தூதரா இல்லையாங்கிறத பிரச்சனை. மின் முஹம்மது பின் அப்துல்லா போடு, அப்துல்லா முகமது எழுத சொல்லு. முகமது ஒன்ன ரசூல்லா நாங்க ஏத்துக்கல, அதனால அதை அழிக்க சொல்லுங்க. அலி டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்டா அழிக்கணும்? நான் ஏத்துக்கிட்டேன், நீ ஏத்துக்கிட்ட, ரெண்டு பேருக்குள்ள பொது ஒப்பந்தம் நாங்க ஏத்துக்கல, அப்படி பேசுறாங்க. ரசூல்லா அந்த வாதத்தை ஏற்று, நியாயமான வாதம். ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னா ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ள வார்த்தை தான் இருக்கணும், ஏற்றுக்கொண்டாங்க. ரைட்டு, மின் முஹம்மது பின் அப்துல்லானே போடு. அதில் அவன் சொல்றான், மக்கத்து காபிரு, லவ் அலிம்னா அன்னக்க ரசூலுல்லாஹ் லத்தபஅனாக, முஹம்மதே நீர் இறை தூதர் என்பதை நாங்கள் விளங்கி இருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும், நீர் இறை தூதர் இல்லை அப்படி சொன்னான். துர்பாக்கிய நிலையை பார்த்தீங்களா? இறை தூதரை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்றுக்கிட்டான். இஸ்லாமிய கருத்து, குர்ஆன் கருத்து, ஹதீஸ் கருத்து, நபிமார்களுடைய கருத்து, அல்லாஹ்வுடைய அடிப்படை கருத்து தான். முகமதே நீர் இறை தூதர் தான் என்பதை நாங்கள் புரிந்திருந்தால், விளங்கி இருந்தால், லத்தபஅனாக உம்மை பின்பற்றி இருப்போம். இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லை. நீர் இறை தூதர் இல்லை, முட்டா போயிடும். ஆணவம் தடுத்திருக்கு, அகம்பாவம் தடுத்திருக்கு. இறை தூதரை பின்பற்ற வேண்டும் ஏற்றுக்கிட்டான், நீர் இறை தூதர் இல்லை. நம்ம ஆளு ரசூலுல்லாஹ் இறை தூதர் தான், அவ்வளவு எப்படி பின்பற்ற? அடிமுட்டாள்தனம் அது. ரசூலுல்லாஹ் இறை தூதரை ஏற்றுக்கொண்டது இவ்வளவு பெரிய பாக்கியம், அதை விட பெரும் பாக்கியம் பின்பற்றுவது. ஒரு பாதியை இவன் ஏத்துக்கிட்டான், மறுபாதியை அவன் ஏத்து. பேச்சு பாருங்க. அப்ப துக்மினூன பிபால் கிதாபி வ தக்ஃபுரூன பிபால், சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களை மறுக்கிறீர்களே காபிர்களே, குர்ஆன் கேட்குது. எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது இஸ்லாம், கொஞ்சத்தை ஏற்றுக்கிட்ட கொஞ்சம் என்ன டிஷர்ட் துணியா, இந்த துணி மட்டும் கூட அது வேண்டாங்கிறதுக்கு. இந்த ரிப்பனுக்கு மட்டும் இந்த ஆணு கேட்கறதுக்கு தான் எனக்கு ஃபைன்ல பிடிக்கணும் மார்க்கெட்டா இஸ்லாம்.
அது ஓன் பிசினஸ்ல ஓகே. இஸ்லாம் என்று காப்பா முழுமையாக ஒன்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் முஸ்லீம் கிடையாது. குர்ஆன்ல உள்ள எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன், அதெல்லாம் வாஸ்தவம் தான், அதெல்லாம் உண்மைதான். இந்த ஷைத்தான் ஒருத்தர் இருக்கான அதான் எனக்கு ஏத்துக்கிட முடியலன்னா காப்பீரு. ஷைத்தானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஷைத்தான் இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அங்க ஷைத்தான முக்கியமான பாயிண்ட் படைத்தவன் சொல்றான். இப்படிப்பட்ட அந்த மக்கள் என்ன செய்ய நபிகள் பெருமானாரை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, இறை தூதரை பின்பற்றவன் ஏற்றுக்கொண்ட முட்டாள்கள் அவர்கள். இறை தூதர் நபிகள் பெருமானார் இறை தூதர் ஏற்றுக்கொண்டீர்கள், பின்பற்ற முடியாது என்று சொன்னால் அது எவ்வளவு துர்பாக்கிய நிலை யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு போகுது? ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாச்சு, அல்லாஹ்வுடைய தூதர்னு. அவங்க சொல்ல கேட்கறதுக்கு என்ன கஷ்டம்? அவங்க சொல்ல கேட்கறது சாதாரண விஷயமா? நான் நபி சொல்லை கேட்டேன் என்பது பெரும் பாக்கியம், அது நிம்மதி. செயல்பட்டு பாருங்க தெரியும். சாபிமாம் சொன்னார் என்பதற்காக தொழுகிறீல அது நிம்மதி கிடையாது. ஹனவிமாம் செஞ்சார் நிம்மதி கிடையாது. ரப்புல் ஆலமீன் சொன்னான், நபிகள் பெருமானார் செய்து காட்டினார், அதனால் நான் செய்த, நீ செய்து பாரு, ஒரே ஒரு அமலை செஞ்சு பாரு. சில இது இருக்குதானே செய்றீங்க, தாடியே வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க, சுண்ணத்தும்பாங்க. ஏன் சாபிமா வச்சான்னு வைக்க வேண்டியதானே? முஹீத்தின் அப்துல்லாஹ் தாடி கூட பெருசா வச்சானே வச்சிருக்க, சுண்ணத்துங்கிறீல்ல. இது மாதிரி ஒவ்வொன்றையும் பாருங்களேன். நபி வழி ரசூலுல்லாஹ் சுன்னத்துக்கு ரைட் ஓகே, ஒவ்வொன்றையும் இப்படி பாரு. எப்ப கண்ட கண்ட கழுதைகளை பின்பற்றி இருக்கான் உலகத்தில் நம்ம பார்க்கணும். அரசியல்வாதி மாதிரி அலைகிறான், கிரிக்கெட் மாதிரி அலைகிறான், கிரிக்கெட் விளையாடுறவன் மாதிரிங்கிறான், சினிமாக்காரன் பின்னால போறான். நம்மை விட கேடு கெட்டவர்கள் சினிமாக்காரர்கள், அது சந்தேகமா? யாரையெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆடுறான்? அந்த மாதிரி ஆளோட 10 பேசாம இருக்காங்க. இங்க ஒரு பெரிய நடிகனுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கட்டும், என்ன கூட்டம் சேருங்கிறிய? உதாரணம் ரஜினிகாந்துக்கு வச்சுக்கணும், உதாரணத்தை ரஜினிகாந்த் சொல்றேன், வந்து உழுதுருவானே. ரஜினிகாந்துக்கு பாராட்டால், கமல்ஹாசனுக்கு பாராட்டால், சிலவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் சொல்ல காணும், சிலவர் இன்னும் நாலு அஜித்தை சொல்ல காணும். யார் யாருக்கு போட்டி அப்படி நினைக்கான். முஸ்லிம்களை அஜித் ரசிகன், உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்று எழுதக்கூடிய கயவர்கள் பார்க்க இருக்கிறவன். என்னடா உடல் மண்ணுக்கு? பெத்த தகப்பனுக்கு உயிரை கொடுத்தாலும் அர்த்தம் இருக்க, பெத்த தாய்க்கு உயிரை கொடுக்கலாம்டா, ஒரு கூத்தாடை கொண்டு உயிரை கொடுக்கணுமா? யோசிச்சு பாரு. நம்மை விட கேடு கெட்டவர்கள் நடிகர்கள். ஏன் எவனாவது அடுத்த பொண்ணு கையை கொடுத்து தெருவில் கூட்டு போவானுங்க? வெக்கங்கட்ட மானங்கட்ட செயலை செய்வர்கள் நடிகர்கள். அதையெல்லாம் நீங்க உயர்வா சொல்லிட்டு இருக்கீங்க. இதை கம்பேர் பண்ணி பேசல, கம்பேர் பண்ண முடியாது. எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டு இருக்கீங்க. எப்பொழுது நபிகள் பெருமானாருடைய வழியை நழுவ விட்டீர்களோ கண்டதும் வந்துடும். ஞாபகம் குர்ஆன்ல அப்படி வசனம் இருக்கு. அந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. என்னை பிடிக்காமல் போனாலும் குர்ஆன் வசனம் பிடித்தே ஆக வேண்டும். முஸ்லிமுக்கு ஞாபகம். நான் சொல்ற குர்ஆன்ல இருக்கான்னு கேளுங்க, அஜத்மார்கள்ட்ட படிச்சு காட்டுறேன். வத்லு அலைஹிம் நபா அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபஅத்பஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவின். நபியே, ஒரு மனிதனுடைய உதாரணத்தை இவர்களுக்கு கூறு, ஒரு மனிதனுடைய உதாரணத்தை இவர்களுக்கு கூறு. ஆத்தைனாஹு ஆயாத்தினா, பல வசனங்களை நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம். உதாரணத்துக்கு எல்லாம் சொல்றான் புரியுறதுக்கு. பல குர்ஆன் வசனங்களை அவனுக்கு நாம் கொடுத்திருந்தோம். ஃபன்ஸலஹ மின்ஹா, அதிலிருந்து நழுவினான். ஏலிருந்து குர்ஆன் வசனத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கான், உள்ளத்துல இருக்கு, குர்ஆனை படிச்சிருக்கான். அதிலிருந்து கொஞ்சம் நழுவினான். ஃபன்ஸலஹ மின்ஹா, குர்ஆனை துற விட்டான் அர்த்தம். குர்ஆனை துற விட்டா என்ன ஆகும்? ஃபஅத்பஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை தொடர்ந்தான். குர்ஆன்ல இருக்கு. அடே குர்ஆன் வசனம் உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியுது. அந்த குர்ஆன் வசனத்தை புடிச்சிட்டே இருக்கணும். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. குர்ஆன் வசனத்திலிருந்து நழுகுனா அடுத்த வினாடி இப்லீஸ் அவன் பின்னால வருவாங்கறான். ஃபஅத்பஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை தொடர்ந்தான். பிறகு என்ன? ஃபகான மினல் காவின், நாசமாக போனான். குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன் வசனத்தை கொடுத்தோம், அந்த வசனத்திலிருந்து அவன் நழுவினான், பிறகு ஷைத்தான் அவனை தொடர்ந்தான், பிறகு நாசமாக போனான். அதுதான் குர்ஆன், குர்ஆன்ல இருக்கு. அப்ப குர்ஆன் வசனத்தை நழுவிட்டா நபியை பின்பற்றுகிறத கேட்பான? குர்ஆனை பிடிச்சிருந்தா தானே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பின்பற்ற சொல்றான், மகாநபி சொல்ல கேட்க சொல்றான். கேட்க குர்ஆனை விட்டாச்சே, பிறகு ஷைத்தான் தானே வரும். யோசிச்சு பாருங்க.
எந்த வசனமும் பின்பற்றத்தான் வசனமே தவிர சும்மா ஆடிட்டு ஓதுறது கிடையாது. இதுக்காக இறக்கி வச்சிருக்கான் பார்த்திருக்கீங்களா? என்னமோ குரான் ஓதுறது ஆடுறது என்ன இதுக்கா? அடே ஒரு வசனத்தை படிச்சு எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு வசனம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், அதன் தியரி எப்படிப்பட்டதுங்கிறத மாற்றுவத நண்பர்கள் யோசிக்கிறான். ஒரு ஆளு, ஒரு ஜட்ஜி, ஒரு ஆளு சமீபத்தில் வந்து ஒரு 10-12 வருஷம் இருக்கும். அந்த குரான்ல ஒரு தியரி எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன தியரிங்க? லக்கும் தீனுக்கும் வலியது. உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. உங்கள் வழி உங்களுக்கு, என் வழியை நீ செய்து அவனை திணிக்காதன்னு சொல்லுது பாருங்க. உங்க வழிப்படி நீட, உங்கள் வழி உங்களுக்கு, என் வழி எனக்கு. அந்த தியரி எனக்கு பிடிச்சிருக்கேன்ட்டு அதுக்கு பிறகு குரான் ஆராய்ச்சி பண்ணுங்கிறார். குரானே வருஷம் அத்தாவுடைய பாட்ட பரம்பரை முஸ்லீம் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு குரானை இப்ப சின்ன வயசுல மக்தபில இருந்தே குரானை படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு அதை ஓடுறதுக்கு ஆடுறதுக்கு நினைச்சிட்டு இருக்கான். ஃபாலோ பண்ணுவதற்கு, நடப்பதற்கு தான் திருமறை குரான். நடந்து காட்டு, இல்லை என்றால் ஷைத்தான் அவரை தொடர்வான். இந்த நபிக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டாய். ஒரு இடத்துல பாருங்க, இந்த வழிகேடுங்கிறது இருக்குல்ல, வழிகேட்டை வேறு விதமாக அல்லாஹ் புரிய வைக்கிறான். வழிகேடு, வழிகேடுனா என்ன? அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் சொல்றீங்களா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், சரியான வழியை காட்டு எங்களுக்கு. உன்னுடைய அருள் கிடைத்ததே ரஹமத்து, நம்ம சொன்னமே ஏற்கனவே, அதே ரஹமத் தான். அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் கொடுத்தாயோ, ரஹமத்தை கொடுத்தாயோ, அந்த ரஹமத்தை கொடுத்தாயே அவர்களுடைய வழியை காட்டு. ரஹமத்தை கொடுத்தா என்ன? ரசூலுல்லாஹ்வே ரஹமத்து தானே. மற்ற ஆளுக்கெல்லாம் கொடுத்தா என்ன வரும்? அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கான், உங்களுக்கு அருள் செய்யறான், நிறைய பேர் அருள் செய்யறான். ரசூலுல்லாஹ்க்கு அவங்க தான் அருள் அப்படிங்கிறான். சாதாரண விஷயமாங்க இது? இந்த வார்த்தை யாருக்கா இருக்குமா? எவ்வளவு பெரிய அற்புதமான வாசகம் அது! நபிகள் பெருமானார் மகத்தானவர், உன்னதமானவர், மேன்மை மிக்கவர்ங்கிறதுக்கு என்னத்தை சொன்னாலும் அதெல்லாம் மேல இருக்கு. ரஹமத்துங்கிறது உச்சத்தில் இருக்கு. ரஹமத்திலே தலை போடலாம். நபிகள் பெருமானார் ரஹமத். அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல வேறு விதமா, அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின்ங்கறமே. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத் யாருக்கு கிடைத்ததோ அவர்கள் வழியை காட்டு. உன் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்பட்டு வழிகட்டு குற்றச்சொல்லா போனாங்களே, அந்த வழி வாண்டாங்கிற மாதிரி கருத்துல குரான்ல இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா. உன் அருள் கிடைத்தவர்கள் வழியை காட்டு, வழிகட்ட உன் கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டார்களே அவர்கள் வழியை காட்டி விடாதே. அத இன்னொரு வசனத்துல வேறு விதமா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. காலல் மலூமின் கௌமிஹி இன்னா லனராக ஃபீ ضلالٍ முபீன். அந்த ஊர் பெரியவர்கள், அல்லாஹ் ஒரு ஊரை சொல்றான். அந்த ஊர்ல ஒரு நபி இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த ஊர் பெரியவர்கள் நூஹை பார்த்து சொன்னார்கள், நூஹ் நபியே, இன்னி அராக ஃபீ ضلالٍ முபீன், நீ ஒன்னா நம்பர் வழிகட்டவரா இருக்கீர நபியே. அந்த ஊர் பெருசுகள், அல்லாஹ் காலல் மலவு, அந்த ஊர் பெருசுகள் சொன்னது, இன்னா லனராக ஃபீ ضلالٍ முபீன், நீ தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர், வழிகட்டவர் நீ. நபியை பார்த்து சொல்றான். அதுக்கு அந்த நபி சொன்னாங்க, யா கௌமி லைஸ பி ضلال, என்னிடத்தில் வழிகேடு இல்லை. வலாக்கினி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், நான் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வழிகேடு இருக்காது. இந்த கேரண்ட் வேற யாருக்கும் கிடையாது. ஷாபிமாவுக்கு வழிகேடு இருக்குமா இல்லையா தெரியாது. முஹிதீன் அபுகாஜிலானிக்கு வழிகேடு இருந்துச்சா இல்லையா தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு வழிகேடு இல்லை. நல்வழி பெற்றவர்கள் நபி பெருமான். வலாக்கினி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய தூதரப்பா நான். தூதரிடம் வழிகேடு இருக்காது. இந்த கேரண்டி யாருக்கும் கிடையாது. அப்புறம் அவன் சொல்றான், சும்மா விடல, அதே பெருசுகள், இந்த ரராக்கி சஃபாஹத்தின், மடத்தனத்தை உம்மிடத்தில் பார்க்கிறோம்னா திமிரு. அந்த நபியை பார்த்து அகம்பாவம் ஆணவம் போய் நீ வழிகட்டு இருக்கிறே அப்படின்னு சொன்ன பதில் வந்துருச்சு. வழிகேடு ஏன்ட்ட எப்படிதான் இருக்கும் இறை தூதற்ற அப்படின்னா, இன்னையில ரராக்கி சஃபாஹத்தின்,
மடத்தனம் ஒன்றை இருக்கு. மடத்தனம் என்னிடத்தில் இல்லை, காரணம் நான் இறை தூதர். இறை தூதர்கிட்ட மடத்தனம் இருக்காது. மற்ற ஆளுங்க இந்த கேரண்டி கிடையாது. ஒன்னொன்னா இருக்கு. நான் சொல்ற விஷயம் ஒன்று ரெண்டா. எனக்கு கிடைச்சதே 50 கிடைக்காது லட்சக்கணக்கில் இருக்கும். இந்த வசனங்களை தேடி பாருங்க. அட இறை தூதர்கிட்ட மடத்தனம் இருக்காது, வழிகேடு இருக்காது, கபடு சூது இருக்காது, பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. எல்லா நல்ல குணங்களும் ஒன்று இருக்கக்கூடிய ஒருவர் தான் உனக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த கேரண்டி ரசூலுல்லாஹ் தவிர யாருக்கு கிடையாது. வேற என்ன? அது இன்னொரு விஷயம். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். ஒவ்வொரு வசனமும் ஒண்ணுக்கு ஹைலைட்டா போயிட்டே இருக்கும். அல்லாஹ் இந்த ரசூலை அனுப்பியிருக்கிறான், சரியான மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். உலகத்தில் உள்ளான எல்லா மதங்களையும் சமயங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு வின் பண்ணி செல்லும் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அப்படின்னா என்ன? குர்ஆன்ல இவர் முகமது நபி கொண்டு வந்த வழி இருக்க எல்லா சமயங்களுடைய சட்ட திட்டங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு வின் பண்ணி செல்லுங்கிறான். இந்த வின் பண்ணி செல்லுங்கிறதுல சுன்னத் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்களே, நீங்க எதை தூக்கிட்டு போவீங்க? இஸ்லாம் பெஸ்ட் அப்படின்னு எதை தூக்கிட்டு போறீங்க? மோடு தூக்கிட்டு போறீங்களோ? உன்னை விட அற்புதமான பஜனை பாட்டு வச்சிருக்கான். நீ இந்த மோடு தூக்கிட்டு அதுக்கு மேல அற்புதமா பாடுவான். இஸ்லாம் பெஸ்ட் தகடுதாயத்தை தூக்கிட்டு போறியா? நீ ஒரு கயிறு கட்டினா அவன் 9 கயிறு கட்டியிருக்கான், பெருசா இடுப்புல வரை கட்டியிருக்கான். உருச தூக்கிட்டு போறியா? அவுலியாக்கள் உருசு தர்காவில் இஸ்லாம் பெஸ்ட்னு. யானை கொடிமரத்தை தூக்கிட்டு போறியா? அவன் வச்சிருக்கான் சப்பரம் தேரணும், அதுக்கு மேல போயா, அதுக்கு அப்புறம் இது எவ்வளவு பெருசா இருக்குமா? அது வின் பண்ணுமா, இது வின் பண்ணுமா? நீ காட்டு. நீ மக்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ, இஸ்லாம் என்ற போர்வையில் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி காட்டு. அதை விட பிரமாதமாக அவங்கள்ட்ட இருக்கும். வின் பண்ண முடியாது. நீ வின் பண்ணா என்ன செய்யணும்? நபி வழியை காட்டு. வின் பண்ணலாம். நிறைய காட்டுறேன். சாம்பிளுக்கு நான் முதல்ல ஒண்ணு சொல்றேன். எத்தனை விஷயங்கள் இருக்கு நபி வழியில. அந்த அனஸ் அவர்களை வைக்கிறார். மர்ர அலஸ்மியான் ஃபஸல்லம அலைஹி. அனஸ் என்ற சஹாபி நபிகள் பெருமானாருடைய ஃப்ரெண்ட், தோழர். சிறுவர்களை பார்த்தால் தெருவில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாராம். யாரு? நபிகள் பெருமானாருடைய நண்பன் அனஸ். சின்ன பையன் ஒரு 10 வயசுல பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல முடியுமா? ஸ்கூல்ல எந்த வாத்தியாராவது மாணவனுக்கு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாரா? சார் குட் மார்னிங் சார் சார் சொன்னா சார் சொல்ல மாட்டான். எந்த வாத்தியார் அப்படி சொல்லிடுவாரு? ஒரு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் பார்த்து குட் மார்னிங் சார் பாரா? கான்ஸ்டபிள் தான் குட் மார்னிங் அவருக்கு சொல்லணும். வயசில் கூட இருந்தாலும் கூட, பதவியில் கூட, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஒரு பதவியில் கூட இருக்கக்கூடியவர் தனக்கு கீழே உள்ள ஆளுக்கு குட் மார்னிங் சொல்லி முந்திக்கிட்டு சொல்ல மாட்டாரு. வயசுலையும் கூட, நபிகள் பெருமானுடைய நண்பரும் கூட, நபிகள் பெருமான் வாழ்ந்தவர், அப்புறம் ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்ல, பிற்காலத்தில் பெரிய ஆளு. இவர் சின்ன பையனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய கிருபை உனக்கு கிடைக்கும், இறைவனுடைய சாந்தி கிடைக்கட்டும் சொல்லிட்டு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரு, நபிகள் நாயகம் இப்படிதானப்பா செய்வார்கள். சின்னவர்களை பாரு. இது உலகத்தில் உண்டான எந்த சமயங்களில் உள்ள முகமதையும் காட்டு. யார்கிட்ட இந்த மாதிரி பண்பு இருக்கு? முஸ்லிம்கள்ட்ட இல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. சிறியவர்களுடைய உள்ளத்தில் சின்ன வயதில் தாக்கத்தை ஏற்படுத்துவது. யோசிச்சு பாருங்க எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் இருக்கேன், ஒரு பையன் 10 வயசு 15 பையன் வர்றான், 10 வயசு பையன் வர்றான். அவனை பார்த்து ஒருவேளை நீங்க சலாம் சொல்லி பாருங்க, முதல்ல சிரிப்பான். ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்னடா நீங்க சலாம் சொல்லி கேட்பான். பழக்கத்தில் இல்ல, பொண்டாட்டி சலாத்தை ஏற்றுக்கப்பட்டால பழக்கத்தில் இல்லாட்டி, எந்த வீடுகளில் சலாம் பழக்கத்தில் இருக்கிறதோ அது சீரியஸாக கருதப்பட்டு துஆக்கள் கரெக்டா நடக்கும். தன் மனைவியை பார்த்து அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டா அட்டுமான புருஷன் சொல்றது, புருஷனை பார்த்து கொண்டாடி அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டா சொல்வது. அப்படி பழக்கத்தில் இல்லாட்டி சிரிப்பு தான் வரும். எந்த வீட்டில் இந்த பழக்கம் இல்லையா சொல்லிட்டு போங்க பாருங்க. இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருங்க. இன்னையில இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று இன்றைக்கு நான் முசாஃபிர்ல நினைச்சேன். நீங்களாக என்ன சலாம்லாம் சொல்லி வரீங்க? பொண்டாட்டியே ஏன்னா சலாமே மொசாஃபிர்னு வச்சுதான்.
எவ்வளவு அற்புதமான நடைமுறையில் இல்லாட்ட அப்படிதான். நடைமுறையில் ரசூலுல்லாஹ் நடைமுறையை கொண்டு வந்து பாரு. எப்படி கொண்டு வரணும் சொல்லு. இந்த ஹதீஸ் நபிகள் எல்லாம் கேட்பதற்கு இல்லை, கேட்டதை செய்ய. நான் வசனம் சொன்ன முதல்ல கேட்டதை செய்யாட்டி இந்த ஹதீஸை சுமக்கக்கூடிய கழுதன் ஆயிரும். எந்த முஸ்லிமா இருந்தாலும் தான். சின்ன பையனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு சொன்ன என்ன ஒன்று நினைக்கிறீங்க? ஒரு 2 தடவை யோசிப்பான். 3வது வாட்டி என்ன செய்வான்? நீங்க அங்க வந்துட்டு இருக்கிய, இங்க இருப்பான். அவனுக்கு இந்த அண்ணன் நம்மளை பார்த்து சலாம் சொல்ல, அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். உள்ளத்தை மாற்ற வல்லது நபிகள் பெருமானுடைய. நீ சலாம் கூட சொல்ல வேண்டாம். முந்திக்கிட்டு அவன் சொல்ற சலாத்துக்கு பதில் சொல்லுவாங்களா ஆலிம்சாக்க? இப்ப எப்படி தெரியல, நான் ஒரு ஆள் பதிலாம் சொல்ல மாட்டாங்க. பெரிய அஜத் இருக்கான்னு வைங்களேன், அவர் வர்றாரு, நம்ம சலாம் சொல்லாம போனோம்னாங்க, சலாம் சொன்னியாடா, அவர் நம்மளை பார்த்து அவர் சொல்லிருந்தா நம்மளுக்கு புத்தி உரைச்சிருக்கும். அவர் நினைச்சாரு சலாம் சொன்னியாடா, சலாம் சொல்லணும், அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம அப்படி சொல்லிட்டு போவார். பதில் வராது. அவருக்கு ஒரே குறி, இவன் நம்மளுக்கு சொல்லணும், நம்மளுக்கு இப்படித்தான் மனிதனுக்கு இருக்கும். இது நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லல, இது எல்லாம் அடித்து நொறுக்குவது போல நபிகள் பெருமானுடைய வெளிப்படுப்பாங்க. சின்ன பையனை பார்த்து சலாம் சொல்ல முடியுமாங்க? சொன்னார. ஆணவம் இருந்தா வருமா? கெட்ட குணம் இருந்தா வருமா? இன்னும் அப்ஷு சலாம பைனக்கும் தஹாபத்தும் நாங்கள் அந்த ஹதீஸை விளங்காம சிலவர் சலாம் சொல்லுவோம். உங்களுக்கு இடையில் இந்த சாந்தி சமாதானத்தை போதியுங்கள், அதான் சலாம் சொல்லுங்க. சாந்தி சமாதானத்தை எல்லாரும் கேளுங்க. யா அல்லாஹ் உங்கள் மீது சாந்தி உண்டாட்டு நான் உங்களை கேட்கிறீங்க, எனக்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருங்க. இப்படி கேட்பதன் மூலமாக உங்களுக்குள் நேசம் வளரும், கசப்பு நீங்கன்னு அர்த்தம். சொல்ல காட்டுகிற வழி நேசம் மலரும், கசப்பு நீங்கும். அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னே புரியாம சில பேர் சும்மா சலாம் அலைக்கும் பார்த்திருக்கலாம். பிடிக்காத ஆளுக்கு சலாம் சொல்லும் பொழுது பிடிக்கலங்க வேணும், அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் அலைக்கும் சலாம் இப்படி சொல்லக்கூடாது. சலாம் சொல்வது கூட மனசு இல்லாம சொல்றாங்களாமா. சலாம் சொல்வதே மனசு வர வேண்டும் என்பதற்கு தான். உங்களுக்குள் அன்பு நேசம் வளரட்டும். சின்ன விஷயம் எப்படி உள்ளத்தை புரட்டுது பாருங்க. ரசூலுல்லாஹ் மகத்தானவர் என்பதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் போதும். பெண்ணம்பெரும் விஷயங்கள் அதற்கு வார்த்தையில் நபிகள் உயர்வா சொல்றதுக்கு வார்த்தை இல்லாமல் சில பேருக்கு இருக்குதாமா, மனசுல கடவுள்வான், முட்டாள்தனமா. அதுக்கு இஸ்லாம் விளைவிக்காது. நிப்பாட்டு சொல்ல அளவு இதுதான். இறை தூதர்னு சொல்லு, மகத்தானவர் சொல்லு, உன்னதமானவர் சொல்லு, என் உயிருக்கு மேல சொல்லு, கடவுள்ன்றாங்க. என்னை உன்னை படைத்தவர் ரப்புல் ஆலமீன். ஜாக்கிரதை. பெத்த தாயை கூட கடவுள்னு சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன சொல்லுவீங்கிற மாதிரி சொல்றாங்க. பெத்த தாய் காலில் உள்ள விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் காலில் விழுவது சரி என்றால் ஒவ்வொரு பெண்ணை பார்த்து புருஷ காலில் விழுந்திருப்பேன், அது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. காலில் விழுந்தா கடவுள் மாதிரி ஆயிடும். புருஷன் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிடும், அது ஒரு வணக்க மாதிரி போயிடும். காலில் விழுவது என்ன? லா தகூமு கமா யகூமுல் ஆஜில் யுஅல்லிமு பஅதஹும் பஅதா. பிற மதத்தவர்கள், பிற நாட்டவர்கள், பிற மொழியினர்கள் தங்களுடைய தலைவருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வது போல எனக்கு நீங்கள் எழுந்து நின்று மரியாதை செய்யாதீர்கள் என்றார்கள். எழுந்து நிக்காட்ட என்னகோ ஒரு தெரியுமா ஆலிம்சாக்களுக்கு. அப்போ நாங்க ஒவ்வொரு காலத்துல நம்ம வரும்பொழுது எழுந்திருக்கிறேன்னு வைங்களேன், கடிச்சு கொதற மாதிரி பார்ப்போம். என்னடா நான் வர்றது தெரியலையோ, பேசாம உட்காந்து தெரியாம படுக்க. என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்து இருக்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிய, நான் போறேன், நான் போகும்போது நீங்க எந்திரிக்காட்டி ஏன் மரியாதை ஏன் குறையுது? அதுல என்ன மரியாதை குறையும்? அவர் அன்னைக்கு ஒரு ஆளு சொல்றாரு, ஐயா உங்க முன்னால, ஐயா உங்க முன்னால காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு மரியாதை இல்லாம உட்காந்துருக்கான். அவர் கொஞ்சம் உஷாரான ஆளு. அவங்காலுக்கு மேல அவன் காலை போட்டனால என் மரியாதை ஏண்டா குறையுது, போட முட்டா போயிட்டாரு. கரெக்ட். அவன் காலுக்கு மேல அவன் காலை போடுறான். இது ஏன் மரியாதை ஏன் குறையுது? என் மேலதான் காலை போடக்கூடாது. அவர் ஒரு நக்கர அழகா பாயிண்ட் அவுட் சொல்றாரு சுவாரஸ்யமா. நபிகள் பெருமானார், நீ எழுந்திருப்பதால் எனக்கு மரியாதை கூடாது, நீ உட்கார்றதுனால என் மரியாதை குறையாது. மன் சர்ரஹு அன் யதமத்தல் லஹு ரஜுல் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். பிறர் தனக்காக எழுந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் தங்குமிடம் நரகம் என்றார்கள். நினைச்சா போதும், அது ஒரு சந்தோஷம். சந்தோஷம் என்ன சந்தோஷம்? ஆணவம். அது என்ன சந்தோஷமா? அது நான் வர்றேன், 2 பேரும் ஆலிம்சா ஒரு ஆள் வர்றாரு, 2 பேரும் என்ஜாய் செய்வாங்க உள்ளுக்குள்ள.
ஆணவாதி, நீ நரகவாதி. பிறர் தனக்காக எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கவும் கூடாது. பிறர் தனக்காக எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அகம்பாவம். நீ பிறருக்காக எழுந்து நின்றால் அது இழிவு. இழிவும் கிடையாது, ஆணவம் வேண்டாம். இழிச்சவாய்த்தனம், தாழ்வு நிலை. தாழ்வு நிலை சொல்லுவாங்கல்ல, தன்னை தானே தாழ்வாக நினைப்பது. இஸ்லாத்தில் தாழ்ந்தவராகவும் இல்லை, அகம்பாவமும் இருக்காது. இதெல்லாம் வேற எந்த மதத்தில் மார்க்கத்தில் சொல்லி தந்துருவான்? எங்க இந்த மாதிரி இருந்துரும்? இதை தூக்கி கொண்டு போய் காட்டு. எந்த மதத்திலும் சட்டத்தை இருக்கா பார்ப்போம். இது மாதிரி எந்த முகமன் கொண்டு வா. வணக்கம்னு முகமன் இருக்கு, சரியாது? ஒரு மனிதன் மனிதனை வணக்க முடியுமா? நான் கேட்கிறேன். நீங்க எனக்கு வணக்கங்கிறிய, வணக்கம் நான் கடவுள். பிறகு நான் உங்களை வணக்கங்கிறேன், நீங்க கடவுள். யாரு கடவுள்? நீங்க கடவுள், நான் கடவுள். மனுஷன் கடவுளா? வணக்கம் சொல்வது கடவுள் தந்த கிடையாது, கூடாது. வணக்கத்திற்குரியவன் அல்ல, ஒரு கடவுள் இறைவன் ஒருவன் தான். கவிதைகள் வேண்டுமானால் இப்படி சொல்லும். இந்த கவிதைகள் கண்டதெல்லாம் கடவுள்மா பார்த்திருக்கீங்களா? இதோ என்ற தெய்வம் முன்னாலே குழந்தையை பார்த்து கடவுள்மா. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேற பொண்டாட்டியை பார்த்து சொல்றான். பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த இறைவனாக, மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா. ஒரு பொம்பளை புருஷனை இறைவாவா, அதை கல்யாணம் முடிக்க வந்த கடவுளேன்னு அர்த்தம். மனம் கொள்ள வந்த இறைவாவான அர்த்தம். என்ன கல்யாணம் முடிக்க வந்த கடவுளே? மனுஷனை பொண்டாட்டிய கடவுளுமா, புருஷனை கடவுளுமா, குழந்தைய கடவுளுமா, கடவுள் மொத்தத்தில் கிறுக்கு பிடிச்சு மனிதன் என்பவன் தெய்வமாக எல்லாம் லூஸ் பிடிச்சிருவாங்க. மொத்தம் எல்லாரும் கடவுள். அறிவுக்கு பொருந்தாது, முரண்பாடு. நீ கடவுளா, நான் கடவுளா? மனுஷன் எப்படி கடவுள்? ஒரு மனிதன் கடவுளாக முடியாது. மனிதனை மதிக்க வேண்டும், அது வேற சமாச்சாரம். என் தாயை கடவுள் கிடையாது. என்னை பற்றி தாயை கடவுள் நான் ஏற்றுக்க கூடாது. என்னை பெற்றவள் தாய், என்னையும் என் தாயையும் படைத்தவன் இறைவன். அப்படிதான் நம்பணும். இதுதான வின் பண்ற கருத்து. கடவுள் கிடையாது. அவன் மனிதன் கடவுளாக முடியாது. வணக்கம்னு சொன்னா தப்பு, சரியில்லை. சரி, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஓகேயா? எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. குட் நைட்னா என்ன? நல்ல இரவுன்னு அர்த்தம். எல்லா நேரத்திலும் அப்படி சொல்லிடுவீங்க. ஒரு வீடு தீபத்தி எரியுது, வரட்டுமா? அப்ப குட் நைட் போட, பேட் நைட் அங்கே செத்துட்டு குட் நைட். ஆமாம், அமெரிக்காவில் ஒரு மகன் இருக்கான், உங்க பையன் இருக்கான். நீங்க என்ன குட் மார்னிங், என்ன குட் நைட்டுங்கிறிய? அட போங்க டேடிங்க, குட் மார்னிங் டேடிங்க. குட் மார்னிங்கா குட் நைட் ஆகிடு. உனக்கு நைட்டு இடம் சூழ்நிலை கூட பொருந்தவில்லை. எந்த இடமாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும் சொல்லிப்பாரு. கருமாதி விழா, இறைவனுடைய கருணை கிடைக்கட்டும், இறைவன் சாந்தி தரட்டும், நிம்மதியை தரட்டும். கஷ்டம் தான் வந்திருக்கு, நிம்மதி வரட்டும். வீடு நல்லா இருக்கியா, நிம்மதி தரட்டும். கஷ்டமா, துன்பமா, ஜாலியா, இன்ட்ரெஸ்டா, என்ன சூழ்நிலை, எந்த நாடு, ஒரு சலாத்தில் கூட வின் பண்ண. இப்படி சொல்லிட்டு நீ காட்டக்கூடிய தகடுதாயத்தில் வின் பண்ணுமா? தர்காக்கள் வின் பண்ணுமா? தர்கா கொடி மரத்தில் வின் பண்ணுமா? யானையில கொடி எடுக்கிறாங்க, அது வின் பண்ணுமா? யாராவது சிங்கத்தில் எடுக்க வேண்டியதான் நான் கேட்கிறேன். எங்க ஊர்ல யானையில கொடி, சிங்கத்தில் அதுக்கிட்ட எப்படி போறியா? அவளியா வந்து சிங்கத்தை அடக்க வேண்டியதானே. போன மாசம் எங்க ஊர்ல ஒரு பயங்கரமான தர்கா, 5-6 குருசுன்னு சொல்லுவாங்க எங்க ஏரியாவில். பெரிய தர்கா கூட்டம்னா யானை பயங்கரமா வருது. யானை தான் கூட்டமா வர்றாங்க. என்னடா யானை வருதுன்னு சொல்லாம வெளியே போனா, நீ எதுக்கு யானையை பார்க்கிற? என் பக்கத்து வீடு தெரியுமா? நீ அதை கூடாதுங்கிறிய, யானையை பார்க்கலாமா? பண்ணி நான் எந்த பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. பார்த்தா என்ன பார்க்கிற அந்த அளவுக்கு தெரியுதில்ல. அட இது வந்து இஸ்லாத்தில் இல்லை, காப்பியை விட கேடு. இஸ்லாத்தை பார்த்து பிறர் மெய்சில் இருக்க வேண்டுமா? கண்டதை பார்த்து நீ செயல்பட வேண்டுமா? எப்படிப்பட்ட வழிமுறைகள் நபிகள் பெருமானார் சொல்லித் தருகிறார். நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் சொல்லி நான் முடிச்சிடறேன். இது ரொம்ப முக்கியமான லாஜிக். இது பிராக்டிக்கல் விஷயம், பிராக்டிக்கல் வர ஒரு விஷயம். இது வயின் காதுல் எஃப்தினூனக அனில்லதி அவ்ஹைனா இலைக்க. நபியே முஹம்மதே, அவர்கள் உம்மிடத்தில் என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா? யாரு? மக்கத்து காவிர்கள்.
வேற சொத்தத்தா சுகத்தத்தா ஆட்சியத்தா அதான் அவன் கேட்கல. ஒரு சின்ன விஷயத்தான் விரும்பினான் சொல்லட்ட முஹம்மது நபிட்ட. நீ தப்தரி அரைனா கைலகு, நான் உனக்கு வகி அறிவிக்கிறேன், இறை செய்தி அறிவிக்கிறேன்ல, இதுல ஒன்னே எக்ஸ்ட்ரா நீ சொல்லன்னு நினைக்கிறாங்க. தப்தரி அலைனா கைலகு, எல்லா குர்ஆன் வசனத்தையும் சொல்லிக்கலாம், ஒன்னு ரெண்டு மாத்தி சொல்லன்னு நினைக்கிறான். அல்லாஹ் சொல்லாத அல்லாஹ் சொன்னான்னு சொல்லு, இவ்வளவுதான் மேட்டர். எல்லாம் அல்லாஹ் சொன்னது சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்லாமலே அல்லாஹ் இப்படிதான் சொன்னான் அப்படின்னு நீ சொல்லுன்னு எதிர்பார்க்கலாம். அப்படி நீ சொன்னா எப்படி? அல்லாஹ் சொல்லாத எல்லா விஷயத்தையும் அல்லா விஷயத்தை சொல்லிட்டு ஒரு ரெண்டை மட்டும் நீனாக இட்டு கட்டி அல்லாஹ் இப்படிதான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னால் லத்தஹதுக கலீலா, உன்னை உற்ற தோழனாக ஆக்கிக் கொள்வார்கள். அபூஜஹல் ஏத்துக்குவான், முகமது சூப்பர் ஃப்ரெண்டுமா. ஏன் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு சொல்லணும், அது போதும் உன்னை அவர்கள் உற்ற தோழனாக ஆக்குவார். சூப்பர் மேன். முகமது நபியை தோழன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், சஹாபாக்கள் தான் ரசூல் முகமது நபி தோழனை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாத எதிரிப்படையில் லட்சம் எத்தனை பேர் இருந்தான். இவரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ரொம்ப வேண்டாம், ஒன்னு ரெண்டு பொய்ய சொல்லு, அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு சொல்லு. சொல்லிவிட்டால் லத்தஹதுக கலீலா, உன்னை உற்றதோழனா ஆக்கிக் கொள்வார்கள். வைதன் அப்படி உற்றதோழனா ஆக்கிக் கொண்டால் அப்படின்னா நீ நான் சொல்லாத ஒன்றை சொல்லி அவர்கள் உன்னை உற்றதோழனா ஆக்கிக் கொண்டால் உலகத்திலேயே டபுள் மடங்கு வேதனை நான் உனக்கு தருவேன். நபியை தாக்காத, அவன் ஏத்துக்கல, நான் தொலைச்சு போடுவேன். ரசூல் அப்படி செய்வாங்களா? அல்லாவே சொல்லிட்டு அவன் செய்ய மாட்டாங்க. சுயமாக எதையும் சொல்ல மாட்டார், இட்டுக்கட்டு பேச மாட்டார், நான் சொன்னதைத்தான் சொல்லுவார். அதுக்கு மேல ஒத்த வார்த்தை பேச மாட்டாருங்கிறதான ரசூலுடைய ஸ்பெஷாலிட்டி, இறைத்தூதருடைய ஸ்பெஷாலிட்டி அதுதானே. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், என் தூதரை நான் சொல்லாத ஒரு இதுனா மற்றவன் எவனா அல்லாஹ் சொன்னா சொல்ல கிழிச்சு எழுந்துருவேன்னு அர்த்தம், தொலைச்சு போடுவேன்னு அர்த்தம். வேற என்ன அர்த்தம் இருக்கு? வேற யாரும் இஸ்லாத்தை வாய் திறக்க முடியாது. ஷாஃபி இமாம் அவராக ஒரு சட்டத்தை சொல்லிட முடியாது. சொன்னதை குப்பையில ஓட்ட வேண்டியதான். குர்ஆன்ல காட்டணும், நபிகளில காட்டணும். ஹனபி இமாம் சொன்னாங்க, எல்லா இமாமும் சேர்ந்து சொன்னாலும் சரி. 1000 ஷேகுமார்கள் குர்ஆன் இல்லாததை சொன்னாலும் ஒரு சாமானிய சிறுவன் குர்ஆன் உள்ளதை சொன்னால் அது இஸ்லாம், அது இஸ்லாம் கிடையாது. உலகத்தை ரசூலுல்லாஹ்க்கே தண்டனை அப்படிங்கிறான். நபியே நீர் மழுப்பி பேச வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மத்து அவர்கள் விரும்புகிறார்கள். லவ் துதுகினோ, நீ மழுப்பி பேசினால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா இல்லாதவனை சேர்த்துக்கிட்டா அவர்களும் மழுப்ப தயார். அப்படின்னா என்ன? ஒரு தரம் அவன் கூட போ அவன் சொல்ற இடத்துக்கு, அப்புறம் அவன் பள்ளியாசலுக்கு வருவான். இந்த தர்கார் உள்ளவங்க சொல்றாங்கல்ல, ஏன் இங்க இருந்து அஜ்மீருக்கு போற அங்க போற கவர்னர், ஒரு தடவை எங்க கூட வந்து பாருங்க அப்படிமா, ஒரு தடவை வந்து பாரு, அப்புறம் நீங்க சொல்ற பள்ளியாசலுக்கு நான் வர்றேன். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இத அல்லாஹ் இப்படி நடந்து விட்டால் டபுள் மடங்கு வேதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகள்ல ஒரு சில விஷயத்தை சொல்லி முடிச்சாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு சில விஷயங்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்காங்க. இது மாதிரியான ஒரு நடைமுறையை உலகத்துல யாராவது காட்டிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்காங்க, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்காங்க, அபூபக்கர் சித்திக் இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பெரும்பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இடது பக்கத்தில் பெரிய சஹாபாக்கள் இருக்கிற ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இடது பக்கம் லெப்ட்ல அபூபக்கர் சித்திக் உமர் எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு பொருளை குடிக்கிறாங்க. குடித்துக் கொண்டு இருக்கும்போது உமர் சொல்றாங்க, யார சொல்லலாம் ஆத்தி அபூபக்கர், மிச்சத்தை அபூபக்கர்ட்ட கொடுங்கங்கற ரசூலுல்லாஹ். உமர் யார் சொல்றீங்க குடிக்கிறீங்க, அதோட மிச்சத்தை அபூபக்கர்ட்ட கொடுங்கன்னு யார் சொல்றா? உமர் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வலது பக்கத்துல ஒரு கிராமவாசி உட்கார்ந்திருக்காரு, ஆடாமி கிராமவாசி. ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு எப்பவுமே வலது பக்கம் தான் இப்ப கொடுப்பாங்க, கிராமவாசியில கொடுத்துட கூடாது. அது யாருன்னே தெரியல, முக்கியஸ்தர் அபூபக்கர் கொடுக்கட்டும்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டு மிச்சத்தை அல்லது அந்த யமீனி
வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அல் ஐமன் அல் ஐமன், வலது வலதுதான் ஒரு சட்டம் இருக்கு இஸ்லாத்துல. வலது பக்கம் இருந்தா அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இந்த சட்டம் என்ன பெரிய கோடி ரூபாய் நஷ்டமான சட்டமா? இது லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளா? ஒன்றை டீ மாதிரி ஒரு பொருள். அது அதை குடிச்சிட்டு வலது பக்கத்தில் தான் கொடுக்கணும். ஒரு நடைமுறை ஒன்றை படுத்தி காட்டினால் எவருக்காகவும் விளையாட ஒரு டீ ஆப்டால் டீ உள்பட இது மாதிரி கொடுத்தா உலகத்தில் ஒத்துக்குவாங்களா யாராவது? உங்க வீட்டில் வர்றாங்க, பள்ளிவாச முத்தவல்லி வந்திருக்காரு, அப்படி வச்சுக்கிடுங்க. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு பள்ளிவாச முத்தவல்லி இடது பக்கம் உட்காந்துருக்காரு, வலது பக்கத்தில் ஒரு மொசாவை மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படி உட்காந்துருக்கான். டீயை கொண்டு வர்றீங்க, அந்த டீயை நேரம் அந்த பையனை கொண்டு வரா, அந்த வலது பக்கத்தில் கொண்டு வரா. முத்தவல்லி புசுக்கணும் இருப்பாரு. என்ன மதிச்சான் அவன், டீயை யாற்ற கொண்டு இருக்கான், என்ன கேவலப்படுத்த வரட்டு பெருமை. வேற என்ன இது? இதுல என்ன மதிக்கிறதுக்கு? ரசூல்லா வலது பக்கம் கொடுத்தா கொடுத்தாங்க. இது இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு சிறுவன் ஒருமுறை இருந்தார், ஒரு சிறுவன் 7-8 வயசு பையன். அப்ப ரசூலா சொன்னாங்க, தம்பி இன் அலிம்தலி ஃபஹாத்தை தஹவுலாய், தம்பி வலது பக்கம் கொடுப்பதுதான் முறை, ஆனால் வலது பக்கத்தில் கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கிறது. நீ அனுமதித்தால் அதை மாற்றலாம், நான் மாற்ற முடியாது, நான் ஏன் இஷ்டம் கிடையாது. ஒரு சின்ன விஷயங்க, பெரிய பெரிய தொழுகை நோன்பு சக்காத் போன்ற பெரிய அமல்கள் கிடையாது. வலது பக்கத்திலிருந்து கொடுப்பது நபி வழி, என்னுடைய வழி, அதுதான் கரெக்ட். அதுக்கு மாற்றமா நான் நினைக்க முடியும். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய நீ அனுமதித்தால் எனக்கு வேண்டாம், அந்த பெரிய ஆளை கொடுங்க அப்படின்னு நீ சொன்னா கொடுக்கலாம். அது முடியாது யார சொல்லான்றார். யார சொல்ல எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்தாப்பா குடிப்பா ஆளை விடுங்கிற மாதிரி. இது புகாரில் இருக்கு. இதை ஏன் ஒரு சட்டமா எழுதி வைக்கணும்? எதுக்கு இதை சொல்ல? இப்படி ஒரு ஷெய்கோ அஜர்த்தோ ஆலிம்சா, ஷெய்க அஜர்த்து ஆலிம்சா வேண்டவன் சாதாரண ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. ஒரு சின்ன பையன் நீங்க கேட்க, தம்பி நீ அனுமதிச்சா அந்த பெரிய ஆளை கொடுக்குறேன்னு நீங்க கேட்கிறீங்க. அவர் அதெல்லாம் முடியாது, தாங்க போட ஃபார்மாலிட்டி போட போட அந்த பெரிய ஆளை சாப்பிடுங்க. நம்மளே ஏற்றுக்க மாட்டாங்க, பிறகு அவரே ஏற்றுக்குவாரா? நபிகள் பெருமானை காட்டுறாங்களே எத்தனை எத்தனை சம்பவங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில. சில விஷயங்கள்ல சின்ன விஷயமா தான் இருக்கும். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அதையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா பாஸல்லாஹு நபியன் இல்லா அல்கனம், இந்த உலகத்திற்கு வந்த எல்லா இறை தூதர்களும் ஆடு வைத்திருக்கிறார்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உலகத்துக்கு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லா இறை தூதர்களும் ஆடு வைத்திருக்கிறார்கள் சொல்லும் பொழுது யார் ரசூலுல்லாஹ்? அந்நாட்டின் ஜனாதிபதி மாமன்னர் சக்கரவர்த்தி இஸ்லாத்தை சொல்லும் பொழுது கஷ்டப்பட்டு வக்கத்து திரிந்தார்கள். அந்த நேரம் கிடையாது சொல்லும் பொழுது. அரபிய தீர்ப்ப அற்பமான ரசூலுல்லாஹ் கைத மன்னராக இருந்த காலம் அது. அப்ப சஹாபாக்கள பேசிட்டு இருக்காங்க, மா பாஸல்லாஹு நபியன் இல்லா அல்கனம், எல்லா நபிமார்களும் ஆடு வைத்திருக்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் நண்பர்கள் கேட்க மாட்டேன், நீங்களுமா யார் ரசூலுல்லாஹ்? அப்ப அந்த சஹாபாக்கெல்லாம் தெரியாது, ரசூலுல்லாஹ் வயசுல யாரும் இல்ல தெரியாது ரசூலுல்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ் 10 வயசு 7 வயசுல யாரை அவங்க கவனிச்சிருப்பாங்க? அபூ தாலிப் போன்ற ஆள் இருந்தா தானே தெரியும். ஒரு மன்னராக இருக்கும் பொழுது கற்பனை பண்ண முடியுமா? ஒரு நாட்டின் ஜனாதிபதியை கற்பனை பண்ணுவீங்களா? முன்னாள் ஜனாதிபதியை இன்னாள் ஜனாதிபதி சொன்னா ஒத்துக்குவீங்களா? டீ கடை வச்சிருக்காருன்னா அவர் ஒத்துக்குவா சொன்னா ஏத்துக்கிடுவீங்களா? ஆடு மாடு வச்சுனா ஒத்துக்கிடுவீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், வான்ட்டேன் நீங்களுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குன்த அரஹா அலா கராரித்தி அலி மக்கா, ஆமா காலா நான் காசுக்காக நானும் ஆடு வைத்திருக்கிறேன். புகார்ல கொஞ்சம் காசுக்காக நானும் ஆடு வைத்திருக்கிறேன். ஏன் இதை சொல்றாங்க? தன் நிலையை உணர்ந்து அகம்பாவம் தற்பெருமை வராது. கொஞ்சம் பணம் வந்தாலே தான் கஷ்டத்தை ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் வசதி வந்துட்டா ஒரு 25 வருஷம் நான் கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு ஈஸியா சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டான். சில பேர் வேற ஊருக்கு போயிடுறான். இந்த ஊருக்கா நிறைய பேர் தெரிஞ்சு வச்சு நம்ம வேற எல்லாம் ஊர் மாறிடுவான். கேவலப்பட்டு காசு சம்பாதிக்கணும், காசு கேவலத்தை மாற்றும் போறான். சவுதியில இருந்து ஒரு திருடு வந்தோம் ஏன்டா அப்படியே சொல்ல, ஒரு பெரிய ஃப்ராடு. கேவலப்பட்டு காசை சம்பாதிக்கணும், காசு கேவலத்தை மாற்றும் அப்படிங்கிற.
அந்த காசை வந்து வேற உருப்பிட்டா ஒன்றும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உன்னதம் என்பதற்கு 1-2 சான்றுகள். ஒரே ஒரு விஷயத்தை இந்த கடைசி விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். லக்கிய ரக்பம் ஃபுடாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமைக்கு எத்தனையோ சான்றுகள் இப்ப சொல்லிட்டேன் உங்களுக்கு, எத்தனையோ சான்றுகள். அதுல இது ஒண்ணு பாருங்க, ரசூலுல்லாஹ் ரௌஹாங்கிற இடத்துல நிக்கிறாங்க. ரௌஹாங்கிற இடத்துல ஒரு வாகன கூட்டம் ஒண்ணு வருது. வாகன கூட்டம் வரவே ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. வாகன கூட்டம் ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மனில் கௌம், இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாகன கூட்டத்தை கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நஹனு முஸ்லிமூன், நாங்க எல்லாம் முஸ்லிம்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த வாகன கூட்டம் யாருன்னு கேட்கிறாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, வாகன கூட்டம் சொல்லுது, நாங்க எல்லாம் முஸ்லிம்கள். சொல்லி முடிச்சுட்டு அந்த வாகன கூட்டம் கேட்குது, ஆமா இவ்வளவு விசாரிக்கீங்களே, மன்னன் நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாவை நம்பி ஈமான் கொண்டு இருக்கிறார்கள், ரசூலுல்லாவை பார்த்ததில்லை. நம்ம பார்த்தா இருக்கோம். இப்போ ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்க காலத்திலேயே ரசூலுல்லாவை பார்க்காமல் நம்பி ஏற்றுக்கொண்ட கூட்டம் அது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே மன்னன் தேன்னு கேட்கிறாங்க. இப்படி மன்னன் தேன்னு ஒரு இறை தூதரை, ஒரு மாமன்னரை கேட்டா உருவான உலகத்தில் அப்படி கேட்க முடியுமா? பெரிய இறை தூதராக பெரிய மன்னராக இருக்க வேண்டாம், அவரவர் ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய கருத்து அப்படி வச்சுக்கிறீங்க. ஒரு அஜர்த்து, ஒரு முக்கியமான ஆலிம்சா, நீங்க போனீங்கன்னா யார பண்ணீங்க இப்படி கேட்பாரு. உங்களை பார்த்து என்ன பண்ணீங்க, யார் பண்ணீங்க, நான் இப்படி இப்படி சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சீங்க. அவரை பார்த்து, ஆமா நீங்க யாரு, என்ன பார்த்து நீங்க யாரு, நான் யாருன்னு சொல்றான். அவளுக்கு சொல்றதோட கௌரவ குறைவு. இது என்ன, இதுல என்ன பிரயோஜனம், இதுல என்ன பெருமை, இப்படி ஏன் மனசுக்கு வருது? அது ஒரு பெரிய பணக்காரனோ ஒரு ஓரளவு பிரபல்யமானவனோ உங்களை நீங்க யாருன்னு கேட்பான். நீ திரும்பி நீங்க யாருன்னு கேட்டா கோவம் வருது அவனுக்கு. என்ன பார்த்து நீங்க யாரு, அப்ப என்ன தெரியாட்ட குற்றம்னு நினைக்கான். நான் எவ்வளவு பிரபல்யம், எவ்வளவு பெருமைக்குரியவன், எவ்வளவு பேருக்கு என்ன தெரியும், என்ன பார்த்து நீ யாரு, கோவம் வருது அவனுக்கு. வேற உன்னை பார்த்தா கேட்க முடியும், நீ யாருன்னு. ஒன்றோடு தானே பேர் நீ யாரு இருக்க முடியுமா, அவனை தான் கேட்கலாம். என்ன ஒரு பேச்சு பாருங்க. என்ன பார்த்து சில மௌட்டிகள், கொஞ்ச நெஞ்ச மௌட்டியும் கிடையாது. சில பேர்த்த ஏதாவது கேட்டேன், எங்க போறீங்கன்னு கேட்டேன், என்ன போகும்போதே கேட்கிறேன், எங்க போறேன், வேற தூக்கிட்டு கொண்டு கேட்பேன், எங்கடா போறேன்னா எழுதி கேட்பான். என்னமெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் மௌட்டிகத்தின் உச்சம். அதுக்கெல்லாம் டைம் கிடையாது எனக்கு. நபிகள் நாயகம் எப்படி காட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. மீறாது போறது எத்தனையோ பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைகளை கூட தெரு ரூபா சுத்த விட்டுருக்காங்க நீலாவில். ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளை ஊர் சுத்தவா சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் நல்ல நாளா அப்படி ஒன்று இருக்குமா? ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் நல்ல நாளா இருக்குமா? ஒரு நாள் நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். ஒரு நாள்ல நல்லவனும் பிறப்பான், கெட்டவனும் பிறப்பான். மக்கா நல்ல இடமா கெட்ட இடமா? அந்த பூமி அப்படி சொல்ல முடியுமா? எல்லாமே நல்ல இடம், கெட்ட நல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் கால்பட்ட இடம் மக்கா. சில பேர் அபூஜஹல் காலம் தான் படிச்சு, என்ன இருக்கு அதெல்லாம் அப்படி வேற என்ன, அபூஜஹல் காலம் தானே படிச்சு. மூசா நபி கால்பட்ட இடத்துல பிறவன் கால் படிச்ச, இதை வச்சுட்டா பேசுறது. சிறப்பு நபிகள் பெருமானாருக்கு இருக்கு, பிறப்புல என்ன இருக்கு? நடந்தால் நடந்த காட்டிய சிறப்புகள் லட்சம், ஏராளம், கோடி. பிறக்கிறது என்ன இருக்குன்னு? அபூ தாலிபுடைய மடியில் தான் நபிகள் பெருமானார் தவழ்ந்தார்கள். அப்துல் முத்தலிப் மடியில. நரகவாதி அவரு இருக்கா இல்லையா? நானா சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொன்னதில்ல. ரசூலுல்லாஹ் மடியில் தவழ்ந்தார்கள், அந்த மடியை நரகவாதி என்று சொல்லிவிட்டான் அப்படிமா. நான் சொல்லல, நபிகள் பெருமானார் சொன்னது. நான் தவழ்ந்த மடியும் நரகம்தான், என் தந்தையும் நரகம்தான். அபி வாபூக்க பின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகம்னு ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் சொல்றேன், நம்ப சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம்ங்கிறது எவ்வளவு ரஹமத்துல் இல்லாமல் ஏற்கனவே சொல்ற உலகத்திற்கே ரஹமத்து. அந்த ரஹமத்தை பெற்றெடுத்த பெற்றோர் முசீபத், தானத், எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த ரசூலுல்லாஹ் நம்ம ரஹமத்துன்னு ஏத்துக்கிட்டு அவங்க பின்னால போனா நம்மளுக்கு சொர்க்கம். எந்த உறவும் நமக்கு ரசூலுல்லாஹ் கிடையாது. உறவு இருக்கா? மச்சான், மாமன், அண்ணன், தம்பி, அத்தா, மகன் இருக்க உறவு கிடையாது. இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டு அவர் சொல்லை கேட்க முன் வந்து செய்கிறோம், அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌஹாங்கிற இடத்துல நிற்காங்க. அந்த மக்கள் கேட்கிறாங்க, மனில் கௌம் என்று நபிகள், இந்த கூட்டம் யார் என்று நபிகள் பெருமானார் கேட்க, அந்த மக்கள் மன்னன் நீங்கள் யார்,
ஆனா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர். உடனே அங்கே ஒரு பொம்பளை என்ன செய்யுது, ஒரு குழந்தையை காட்டி அலிஹாதா ஹஜ்ஜுன், இந்த என்னுடைய குழந்தைக்கு ஹஜ்ஜு கூடுமா சட்டம் கேட்குது. ரசூலுல்லாஹ்னு தெரியாது, தெரிஞ்ச பிறகு ஒரு சட்டம், அலிஹாதா ஹஜ்ஜுன் யார சொல்லலாம், கை குழந்தை யார சொல்ல, இந்த என்னுடைய குழந்தைக்கு ஹஜ்ஜு கூடுமா, ஹஜ்ஜு செய்யலாமா. இறை தூதர்னோடனே சட்டம் அவங்கள்ட்ட இருந்தா வரும். ஹஜ்ஜு செய்யல, எல்லாருக்கும் போய் செஞ்சிடல, குழந்தைக்கு ஹஜ்ஜு சரியா செய்யலாமா. உன்னை சொல்ல நாம் செய்யலாமே, வலைக்கு அஜுரும், கூலி தாயாகிய உனக்கு. ஒரு ஹதீஸ், ஒரு சட்டம். எவ்வளவு சாதாரணமா, எவ்வளவு மக்களோட மக்களாக இருந்தால் ஒரு தலைவரை பார்த்து முக்கியஸ்தனை பார்த்து நீங்க யாருன்னு கேட்கிற மாதிரி இருப்பான் உலகத்துல. அப்படி கிடையாது உலகத்துல. எந்த தலைவராக இருக்கட்டுமே, நம்ம போனோடனே அந்த அந்த சேர்ல நம்ம வெள்ள சட்டை போடுவோம், அவர் தானே தலைவர்ன்றான். யார் தலைவர் இருக்க மாட்டான், இருக்கிற இருப்பிலே தெரியும், வந்தா இவர் தானே அஜர்த்து, இவர் தானே ஆலிம்சா, இவர் தானே அப்படி இருக்கும். தனிப்பட்ட தோரணை, தனிப்பட்ட ட்ரெஸ், தனிப்பட்ட ஸ்டைல் எதுவுமே கிடையாது. வெளியூரில் நபிகள் பெருமானாரை பார்க்க பள்ளிவாசலுக்கு வந்தால் எப்படி கேட்கப்படும், ஐயுக்கும் முஹம்மது. வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வர்றாரு, ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வை பார்த்ததில்லை. பள்ளிவாசலுக்கு வந்தா என்ன செய்வாங்களா, ஐயுக்கும் முஹம்மது, உங்கள முகமது யாரு, 10-15 பேர் உட்காரும் பொழுது உங்கள முகமது யாரு, இந்தா இவர்தான். அப்படியா, சலாம். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாரு, எவ்வளவு மக்களோடு மக்களாக, அதாவது சாமானிய மக்கள் கற்பனை கெட்டாதுங்கிற ஒரு சின்ன வித்தியாச தோரணையா இருக்கணும் இல்லைங்க தலைவர்னா, இல்ல ஒரு பந்தா இல்லையே, சிறிதளவு கடுகளவு. எப்படிப்பட்ட மகத்தான மாமனிதர் நபிகள் பெருமானத்துக்கு முன்னால் வச்சிருக்கணும். எங்க போயிட்டு இருக்கீங்க, முதல்ல ஒரு கான்செப்டுக்கு வாங்க. உலக புரிதல், உலகத்தின் அருள்கொடை, மாமேதை நபிகள் பெருமான மாதிரி குர்ஆன் உத்தரவாதம் கொள்ளப்பட்ட யாரும் இல்லாத ஒருவரை நான் முன்மாதிரியாக தேர்ந்தெடுத்திருக்கேன், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கான். அவர்கள் ரஹமத் என்றால், பாக்கியம் என்றால் அவர்களை பின்பற்றும் பாக்கியம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான். அப்படி பின்பற்ற போறேன், உறுதியேடு, பிறகு முயற்சி பின்பற்று. அப்படி பின்பற்றி விட்டாலே போதுமானது, நிச்சயம் சொர்க்கம் நிச்சயம். அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார் இந்த தூதர் சொல்லை கேட்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் வெற்றி பெற்றார்கள் என்பது நிச்சயம். வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாங்க, அதுல குர்ஆன்ல இருக்கு வெற்றி நிச்சயம். அவரை பின்பற்றாவிட்டால் அவர் தன்னுடைய கையை கடித்துக் கொண்டு அவன் கதர்வான் நரகில். இத்தகத்தும் ஆர் ரசூலி சபீலா, ஐயோ இந்த நரகத்தில் நான் வீடு நாசமாக போக போகிறேனே, அப்படி என்ன சொல்லுவானா, இத்தகத்தும் ஆர் ரசூலி சபீலா, நபி வழி நடக்கவில்லை. இந்த கூப்பாடு வேணுமா, உன் ஷாபியமாம் ஹனபிமாம் ஹம்பலிமாம் மொய்தீன்லாம் சொல்ல வேண்டி இருக்காது, நபி வழி நடக்காமல் போய்விட்டேனே. இத்தகத்தும் ஆர் ரசூல் சபீலா, என் வழியை நபியுடன் நான் இணைத்திருக்க வேண்டுமே. இப்படிப்பட்ட வசனம் எத்தனை வசனம், இது வந்து நான் ஒரு 10 வசனம் சொல்லியிருப்பேன். எந்த பக்கத்தினால் நபியின் சிறப்பு, அவர்களை பின்பற்ற வேண்டியதன் அவசியம், இந்த உலகத்தில் நிம்மதி, மறுமையில் சொர்க்கம், எந்த ரேஞ்சிலே சொல்லப்படும் குர்ஆன்ல. எந்த பக்கத்தினாலும் எந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு சொல்ல சிறப்பு அதில் இருக்கும். அப்பேற்பட்ட மகத்தான சிறப்பு மிக்க மாமனித நபிகள் பெருமானார் நம் உயிரை விட மேலானவர். இந்த உயிரை விட மேலானவர் மட்டுமல்ல, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உண்மையில் நீ ஒரு முஃமின் என்று சொன்னால், உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நீ பெற்ற பிள்ளைகளை விட, இந்த உலக மக்கள் அனைவர்களை விட என்னை பெரிதாக நினைக்க வேண்டும், வழிகாட்டியாக என் மீது பாசம் வைத்திருக்க வேண்டும். அப்படி என் மீது நீ பாசம் வைத்தால், புள்ள சொன்னால் நபி வழிதான், புள்ள மறுத்தாலும், பெற்றோர் மறுத்தாலும் நபி வழிதான், உலகமே மறுத்தாலும் நபி வழிதான் என்று இருந்தால் உன்னை முஸ்லீமாக முஃமினாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதுபோன்ற முஸ்லீமாக இந்த உலகத்தில் நபி வழி நடந்து இம்மையிலேயே நிம்மதி பெற்று மறுமையில் நாம் சோனமடைய அல்லாஹ் அருள் செய்வானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.